ஒரு உபவாச முகாமுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நமக்கு கொடுத்து அதை வைத்து நாம் தியானிக்கும்படி ஆவியானவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதன்படி இந்த முகாமுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. இதுதான் தேவன் கொடுத்த வார்த்தை. நாம் அதை கவனமாய் பார்த்தால் அது ஒரு வாக்குத்தத்த வசனம். தேவன் திருச்சபைக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம், திருச்சபை மக்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தம், தேவ பிள்ளைகளுக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. அப்போ பாதாளத்தின் வாசல்கள் என்று யாரை ஆண்டவர் குறிப்பிடுகிறார்? சாத்தான், அவனுடைய கிரியைகள், பாதாளத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஆவிகள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசி காலத்தில் பாதாளத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஆவிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் ஒரு மாபெரும் எழுப்புதல், உலகம் தழுவின எழுப்புதல் உண்டாக போகிறது. ஆகவே தான் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவனும் பலத்த வல்லமையோடு எழும்பி திருச்சபைக்கு விரோதமாக யுத்தங்களை அவன் நடத்துகிறான். என்னால் சபையிலே தான் அந்த எழுப்புதல் உண்டாகி அது சமுதாயத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை சாத்தானும் அறிந்திருக்கிறான். ஆகவே சபைக்கு விரோதமாய், சபையில் இருக்கிற ஊழியர்களுக்கு விரோதமாய், சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் இன்றைக்கு பலமாக எழும்புகிறான். ஒரு பக்கத்தில் அந்த தாக்குதல்கள், அந்த போராட்டங்களை பார்க்கும்போது சிலருக்குள்ளே பயமும் கலக்கமும் உண்டாகிறது. என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று. ஆகவே தான் தேவன் தன்னுடைய திருச்சபைக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை, பாதாளத்தின் வாசல்கள் ஜெயிப்பது இல்லை என்பதாக. சபை என்று வரும்போது பாருங்கள், சபையை நான் கட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லித்தான் சபைக்கு விரோதமாய் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மந்தை, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், கழுவப்பட்டவர்கள். அது இயேசு கிறிஸ்துவினுடைய மணவாட்டி என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எதிராளி, கர்த்தருக்கென்று ஒரு மந்தையும் கர்த்தருக்கென்று ஒரு கூட்டமும் எழும்பும்போது சாத்தான் அதற்கு விரோதமாக எழும்புகிறான். அதனால் சபைக்கு ஒரு சத்துரு உண்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சத்துரு உண்டு. அதை குறித்து 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் உங்கள் எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறது. உங்கள் எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறவன், உலகம் முழுவதிலும் சுற்றித் திரிகிறவன். அப்போ சபைக்கு ஒரு எதிராளி உண்டு, விசுவாசிகளுக்கு ஒரு எதிராளி உண்டு, ஊழியர்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட பிரயாசப்படுகிற தேவ ஜனத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு எதிராளி உண்டு. அவன்தான் பொல்லாத சாத்தான் என்றும் பிசாசு என்றும் அழைக்கப்படுகிறான். அவனைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது பாதாளத்தின் வாசல்கள், பாதாளத்தில் என்று புறப்பட்டு வருகிற இந்த பொல்லாத ஆவி, கடைசி காலத்திலே சங்கிலியால் கட்டப்பட்டு பாதாளத்திலே தள்ளப்பட போகிற அந்த சாத்தான், அவன் சபையை மேற்கொள்ளுவது இல்லை என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபை என்பது என்ன என்றால் கட்டடம் அல்ல சபை. ஒரு அழகான கட்டடத்தை கட்டி 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஆலயம் கட்டி இருக்கிறோம், இதான் சபை என்றால் அந்த கட்டிடம் சபை அல்ல. எத்தனை கோடி செலவு பண்ணி ஒரு கட்டடத்தை கட்டினாலும் அந்த கட்டிடம் சபை அல்ல. அது சபை கூடி வருகிற ஒரு இடம். சபை என்பது என்ன? அதற்குள்ளே கூடி வருகிற தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். சபைக்கு ஒரு அர்த்தம், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், அதுதான் சபை. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், அதுதான் சபை என்பது. ஆகவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உலகத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஆனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாததைப் போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலக மக்கள் அப்படி செய்கிறாங்கன்னா அப்படி செய்தால் என்ன தப்பு என்று கேள்வி கேட்கக்கூடாது. உலக மக்களில் இருந்து தேவன் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறை வித்தியாசம், நடை உடை பாவனை வித்தியாசம். உலக மக்களைப் போல நம்ம நடந்து கொள்ள முடியாது. உலக நாகரிகத்தை நம்ம பின்பற்றி நடக்க முடியாது. வேத வசனத்தை தான் பின்பற்றி நடக்க வேண்டும்.
ஏனென்றால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திலிருந்து, உலக மக்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனம். அதுதான் திருச்சபை என்பதாக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போ பிரித்தெடுக்கப்பட்ட நாம், ஆண்டவரால் ஒரு விசேஷித்த நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? அவங்க தான் விசுவாசிகள், தேவ பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போது நாம் எப்படிப்பட்டவள் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் ஒரு பரிசுத்த ஜனம், தேவனுடைய சொந்த ஜனம். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்தின் மக்களைப் போல, உலகத்தில் வாழ்கிற சாதாரண மக்களைப் போல நீங்கள் இருக்க முடியாது. அதிலிருந்து நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்றால் இயேசுவின் சந்ததி. நீங்கள் யார்? நாம் இயேசுவின் சந்ததி. அல்லேலூயா. யார் உங்களுடைய தகப்பன்? இயேசு நம்முடைய தகப்பன். ஒரு பக்கம் அவர் நமக்கு தகப்பன், இன்னொரு பக்கம் மூத்த சகோதரன். அவருடைய சந்ததி நாம். அப்படியானால் நாம் வித்தியாசமானவர்கள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாம். ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், கிங்ஸ்லி பிரிஸ்ட்ஹுட். சாதாரண ஆசாரியர்கள் அல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்பதாக வேதம் சொல்லுகிறார். அப்படி நாம் தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஜாதி, ஹோலி பீப்புள். ஒரு பரிசுத்த ஜாதி, ஹோலி ஜெனரேஷன். நாம் சொன்னால் பரிசுத்த ஜாதி. அதனால் தான் உலக மக்களைப் போல வாழ முடியாது. நாம் பரிசுத்தமுள்ள தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமுள்ள தேவனுடைய சந்ததி. ஆகவே தான் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலக மக்களைப் போல வாழ முடியாது, உலக மக்களைப் போல சிந்திக்க முடியாது, உலக மக்களைப் போல உடுத்த முடியாது, நாகரிகம் என்கிற பெயரிலே தேவனை துக்கப்படுத்துகிறபடி நடக்க முடியாது. நாம் பரிசுத்த ஜாதியாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவருக்கு சொந்த ஜனம். நம்ம சொல்லலாம், நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம், ஹிஸ் ஓன் பீப்புள். எவ்வளோ பெரிய சந்தோஷம்! அது யோசித்து பாருங்க. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால், நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம், நாங்கள் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நாங்கள் இயேசுவனுடைய சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். அவங்க தான், அதுதான் சபை. சபை என்பது என்ன? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். அப்போ ஒரு பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், அது கிறிஸ்துவின் மணவாட்டி, அதுதான் சபை. ஒரு இடத்துல கூடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, அந்த சபை. அப்போ அந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு விசுவாசிகள், ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை என்றால் என்ன அர்த்தம்? சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ பிரித்தெடுக்கப்பட்டவள், என்னுடைய சொந்த ஜனம், எனக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதி. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது, சாத்தான் உன்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா. ஏன் அவன் என்னை மேற்கொள்ள முடியாது? நான் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் தேவனுக்கு சொந்த ஜனம், இயேசுவுடைய சொந்த ஜனம், ஒரு பரிசுத்த ஜாதி, அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம். ஆகவே சாத்தானால் என்னை மேற்கொள்ள முடியாது. அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்குரியது. ரட்சிக்கப்படாதவங்க இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியாது. ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காதவங்க, பேருக்காக கிறிஸ்தவனாக வந்து போகிறவங்க இந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு, அவருடைய சொந்த ஜனமாக பரிசுத்த ஜாதியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து, இது என்னுடைய ஜனம், என்னுடைய மந்தை, என்னுடைய மணவாட்டி, இவங்கெல்லாம் என்னுடைய பரிசுத்த ஜனோனி வைத்திருக்கிறதுனால இவங்க மூலமாக தான் எழுப்புதல் உண்டாக போகிறாரு. இவங்களை கொண்டு தான் உலகத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். இவங்களை வச்சு தான் ஆண்டவர் தமிழ்நாட்டில் ஒரு எழுப்புதலை உண்டாக்க போகிறார். கர்நாடகாவில், ஆந்திராவில், தெலுங்கானாவில், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்தியா முழுவதும் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்க போகிறார் என்பது சாத்தானுக்கும் தெரியும்.
ஆகவேதான் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான், வெள்ளம் போல எழும்புகிறான், இந்த யுத்தங்களை நடத்துகிறான், போராட்டங்களை கொண்டு வருகிறான். சாத்தானுடைய குறியே இந்த மாதிரி தெளிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் மேலே தான். ரட்சிக்கப்படாத ஒரு ஆளை பற்றி சாத்தான் குறி வைப்பானா? ஒரு குடிச்சிக்கிட்டு பீடி சிகரெட் பிடிச்சிக்கிட்டு சர்ச்சைகளை வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு திருடனா கள்ளனா பேருக்காக நான் கிறிஸ்தவனை இருக்கிற ஆளை பற்றி சாத்தானுக்கு ஏதாவது அக்கறை உண்டா? அவன் சொல்லுவான், இவர் நம்ம ஆள், நமக்காக சர்ச்சைகள் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுருப்பான். அதனால் அவங்களெல்லாம் தாக்க மாட்டான். சாத்தானுடைய குறி யார் மேலே? யார் யார் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்களோ, யார் யார் எழுப்புதலுக்கு பிரயாசப்படுறாங்களோ அவங்க தான் சாத்தானுடைய குறியில் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒரு விசுவாசியாக வந்துட்டு ஆண்டவரை ரட்சித்தாரு, அபிஷேகித்தாரு, நான் என்ன கேட்டாலும் தருவார், ஆண்டவர் வேலை தாங்க, ஆண்டவரே கடன் பிரச்சனை மாற்றுங்க, ஆண்டவரே சுகந்தாங்க, என் பிள்ளைக்கு மார்க் கொடுங்க, என் பிள்ளைக்கு இந்த காலேஜில் இடம் கொடுங்க, என் கடன் பிரச்சனை மாற்றுங்க, இப்படி சுயநலமாகவே ஜெபிச்சுக்கிட்டு இருக்க விசுவாசியை பற்றியும் சாத்தானுக்கு கவலை கிடையாது. நல்லா அறிந்து கொள்ள, உங்களை பற்றி பிசாசுக்கு மைண்டே கிடையாது. இவளால் நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவன் எப்போ வந்தாலும் என்ன ஆசீர்வதி, பிள்ளை ஆசீர்வதி, மார்க் கூடும், கடன் பிரச்சனை மாற்ற இப்படி தான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் இப்படி தான் இருப்பான். இவனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களை சாத்தா ஒன்றுமே பண்ண மாட்டான். யார் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் எழுப்புதல் வரணும், என் ஜனெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ சாத்தான் உங்களுக்கு விரோதமாக தான் எழும்புவான். நல்ல வேளை இதை சொல்லி கொடுத்தீங்க. இனிமேல் எழுப்புதலும் வேண்டாம், ஜபமும் வேண்டாம், பேசாத நான் விசுவாசியாக இருந்துட்டு போகிறேன். எதுக்கு பிசாசோட வம்புன்னு நினைக்கிறீங்களா? யார் பிசாசுக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள். யார் சாத்தானுடைய ராஜ்யத்திற்கு பிரச்சனையாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவன் கடைசி கால எழுப்புதல்ல உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு வைத்திருக்கிறார். நீங்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவளா இருந்தால் சாத்தான் உங்களை குறிவைக்கிறான் தாக்குவதற்கு. ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார், அவன் என்னதான் குறிவைத்து தாக்கினாலும் அவன் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அவன் என்னதான் எழும்பினாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போது இதில் ரெண்டு காரியம் இருக்குது. அப்போஸ் நடவடிக்கைகள் 4 அதிகாரத்தில் 31, 32 வாசித்தீங்கன்னா, திரளான விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவளாக இருந்தாங்கன்னு வாசிக்கிறோம். முதல்ல ரட்சிக்கப்படும் போது அவங்கெல்லாம் யாராக மாறினாங்க? விசுவாசிகள் ஆனாங்க. விசுவாசிகள் இயேசுவை விசுவாசித்தாங்க, மனம் திரும்பிட்டாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. விசுவாசிகள். 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது, எருசலேமிலே சீஷருடைய தொகை மிகவும் அதிகமாய் பெருகிச்சு. விசுவாசிகளை எப்படி மாறிட்டாங்க? ஆமாம், 4ஆம் அதிகாரத்தில் விசுவாசியாக இருந்தவங்க 6ஆம் அதிகாரம் வரும்போது எப்படி மாறிட்டாங்க? சீஷர்களாக மாறிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இன்னும் விசுவாசிகளாக இருக்கிறீங்களா, சீஷராக மாறிட்டீங்களா? யோப்பா பட்டணத்திலே தொற்காள் என்ன விசுவாசி இருந்தாள் அப்படின்னு பைபிள் இருக்கா? தொற்காள் என்கிற சீஷி இருந்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சீஷி இருந்தால்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷி இருந்தாள், சீஷியாக மாறிட்டாள். அப்போ நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் சாத்தான் உங்களை பற்றி கவலைப்பட மாட்டான். சீஷராக மாறிட்டாதான் உங்களை டார்கெட் பண்ணுவான். விசுவாசியாக இருப்பது வேறு, சீஷர்களாக இருப்பது வேறு. விசுவாசினா இயேசு விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு சுயநலமாக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சீஷர்கள்னா சிலுவை சுமக்கிறவங்களா இருப்பாங்க, இயேசுவை அறிவிக்கிறவங்களா இருப்பாங்க, மற்றவங்களாம் ரட்சிக்கப்படன்னு ஆத்திரமாக ஊழிய செய்கிறவங்களா இருப்பாங்க, ஆத்மாக்களை இயேசுகளை வழி நடத்துகிறவங்களா இருப்பாங்க, இயேசுவை தான் முன்வைத்து நடப்பாங்க, இயேசுவின் அடிச்சு வீட்டில் நடப்பாங்க, இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க, இயேசுக்காக நிந்தைகள் பாடுகள் அவமானம் வந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு பின்பற்றுவாங்க. அவங்க தான் சீஷர்கள். நீங்கள் யார்? விசுவாசியா சீஷர்களா? இருவரை விசுவாசியாக இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி சீஷர்களாக மாறி ஆகணும், சீஷர்களாக மாறி ஆகணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சீஷர்களா இருக்கிறவங்கள தான் சாத்தான் டார்கெட் பண்ணுவான். ஏன்னா உங்களால் தான் சாத்தானுடைய ராஜ்யம் பாதிக்கப்படுகிறது. ஒரு ஆத்மாவை ரட்சப்புகளை நடத்துறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தான் பிடியில் இருக்கிற ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றிட்டீங்க. அவனுக்கு ஒரு ஆத்மா இழப்பு. சாத்தான் சும்மா இருப்பானா? என் ஆத்மாவை கொண்டு போயிட்டாள இவன், என் ஆத்மாவை கொண்டு போயிட்டானே இவன், உங்கள் மேலே கோபத்தோடு எழும்புவான். எந்த சபை ஆத்மாதாயம் பண்ணுதோ, எந்த சபை இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தில் நடத்துகிறதோ அந்த சபைக்கு விரோதமாகத்தான் சாத்தான் எழும்புவான். அந்த சபைக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. சாத்தான் எழும்புவான், உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா.
அப்ப இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு நீங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியம் செய்ய வேண்டும், எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும், எழுப்புதலுக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும், எழுப்புதல பணியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும், ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும். ஒரு ஜெபக்குழுவை நடத்தலாம், ஒரு சிறுவர் ஊழியத்தை செய்யலாம், ஒரு வாலிபர் ஊழியத்தை செய்யலாம், ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் அறிவிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை வழிநடத்துகிறவர்களாய், ஜெபம் நடத்துகிறவர்களாய், எழுப்புதல் தரிசனம் உள்ளவர்களாய் இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அவங்க தான் சீஷர்கள். அல்லேலூயா. இதுவரை எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த முகாம் முடிஞ்ச போன உடனே முதல்ல ஒரு ஊழியம் ஆரம்பிச்சிடணும். ஒரு ஜெப ஊழியம் ஆரம்பிங்க, ஒரு சிறுவர் ஊழியம் ஆரம்பிங்க, ஒரு வாலிபர் ஊழியம் ஆரம்பிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன ஊழியத்தை கர்த்தருக்காக செய்ய முடியும், ஆத்துமாக்களை எப்படி ஆண்டவரிடத்தில் வழி நடத்த முடியும் என்று ஏதாவது ஒரு விதத்தில் ஆத்துமாக்களை வழி நடத்த எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக மாறணும். ஆமென். அப்படி செய்தீங்கன்னா சாத்தான் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சாத்தானை மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் பாதாளத்தை மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அவனால் உங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்கள் அவனை ஜெயிப்பீர்கள், நீங்கள் அவனை மேற்கொள்ளுவீர்கள். இந்த கூட்டம் சாத்தானை ஜெயிக்கிற ஒரு கூட்டம், சாத்தானை மேற்கொள்ளுகிற ஒரு கூட்டம், பிசாசுக்கு சவால் விடுகிற ஒரு கூட்டம், சாத்தானை விரட்டுகிற ஒரு கூட்டம், அவனுடைய வல்லமைகளை முறிக்கிற ஒரு கூட்டம். நீங்கள் அவனை மேற்கொள்ளுவீர்கள். வாக்குத்தத்தம். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது, பாதாளத்தின் வாசல் உங்களை மேற்கொள்ள முடியாது என்றால் என்ன அர்த்தம்? நீங்க அவனை மேற்கொள்ளுவீங்க, நீங்க அவனை ஜெயிப்பீங்க. அதாவது கருத்து. அல்லேலூயா. சாத்தான் நம்முடைய சத்துரு என்று சொன்னால் நம்முடைய பகஞ்சன், நம்மளுக்கு விரோதி, நமக்கு விரோதமாக எழும்புகிறவன், நம்முடைய எதிராளி என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளி என்று சொன்னால் அவன் சும்மா இருப்பானா? எதிராளினாலே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போ இந்தியா நம்ம பாட்டில் நம்ம வேலையை பார்த்தாலும் நம்ம எல்லைகளுக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சீனா சும்மா இருப்பானா? ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். அருணாச்சல பிரதேஷ் எங்களுக்கு சொந்தம்ன்றான் சீனா, நம்ம நாட்டுக்கு சொந்தமான மாநிலத்தை எங்களுக்கு சொந்தம் அப்படின்றான். இமயமலையில் ஒரு பகுதிகளை உள்ள நுழைஞ்சது எங்கள் இடம் அப்படின்னு ஆர்மி அனுப்புகிறான். இந்த பக்கம் பாகிஸ்தானை பாருங்கள், காஷ்மீரில் இந்த பகுதி எங்களுக்கு ஒரு இடம். ஏதாவது ஒன்று எதிராளின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கானா சாத்தான்? எத்தனை பேர் சொல்லுங்கள், சாத்தான் என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் பிரதர் அப்படின்னா நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறான், செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் யுத்தம் பண்ணுவான், நமக்கு விரோதமாய் போராடுவான். அதனால தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும்போது ஒரு அழகான சத்தியம் சொல்லப்பட்டு வாசிக்க கேட்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு யுத்தம் உண்டு. போராட்டம் என்பது யுத்தம் நமக்கு உண்டு. சாத்தான் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவான், சபைக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுக்கு என்று ஏதாவது செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாய், சீஷர்களுக்கு விரோதமாய் சாத்தான் யுத்தம் பண்ணுவான். நமக்கு யுத்தம் உண்டு. நம்ம எங்கே ஆண்டவர் வச்சிருக்கிறார்? எப்போ நீங்கள் சீஷனாய் ஒப்பு கொடுத்தீங்களோ யுத்த களத்துக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஒரு யுத்த வீரனாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார், யுத்த வீராங்கனையாய் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். நம்ம யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனால் நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் தன்னுடைய சேனையோடு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி எழும்பி இருக்கிறான். சபைக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் சாத்தான் தன் சேனையோடு யுத்தம் பண்ண எழும்பி நிற்கிறான். ஆகவே நாம் எப்பொழுது சீஷர்களாய் மாறுகிறோமோ யுத்த களத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்று அர்த்தம். 42 வருஷமாக நான் ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சி கொண்டு வந்து 44 வருஷமாகிவிட்டது. 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா இயேசு விடுக்கிறார், ஊழியத்தை கொடுத்தார். எப்போ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தனோ அன்னைக்கு ஆரம்பித்த யுத்தம் 44 வருஷமாக யுத்தம் முடியவே இல்லை. யுத்தம் இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருக்குது, இன்னும் யுத்தம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறாரு. யுத்தம் முடியவே இல்லை, சாகும் வரைக்கும் அந்த யுத்தம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் சாத்தானுடைய எல்லைகளை நம்ம சுதந்திரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வே கிடையாது, ஒரு சீசனுக்கு ஓய்வே கிடையாது. ஒவ்வொரு நாளும் யுத்தம், ஒவ்வொரு காரியத்திலும் யுத்தம். என்னால் எதிராளியாக பிசாசு தன்னுடைய சேனையோடு நின்று கொண்டிருக்கிறான். அவனோடு யுத்தம் பண்ணத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம்.
ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். கண்ணுக்கு தெரியாத எதிராளியோடு நம்முடைய யுத்தம். கண்ணுக்கு தெரிகிற மனிதர்கள் நம்முடைய சத்துருக்கள் அல்ல. மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல. அவர்களுக்கு பின்னால் மறைந்து நின்று செயல்படுகிற பொல்லாத ஆவிகள், அவனுடைய கிரியைகள், சாத்தானுடைய சேனை, பாதாளத்தின் வாசல்கள், அவைகள் தான் எழும்பி நிற்கிறது. அதோடு நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சாகு மறைக்கும் யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். இந்த போராட்டத்தின் வழியாகத்தான் நம்ம கடந்து போய் ஆகணும். இதை மனசில் நல்லா வைத்து கொள்ளணும். யுத்தம் ஒரு நாள் கூட முடியல. 44 வருஷமாக கர்த்தர் ஊழியத்தில் நடத்துகிற மகனே, இத்தனை வருஷம் யுத்தம் பண்ணியாச்சு, இனிமே யுத்தம் வேண்டாம் அமைதியாருன்னு சொன்னதே கிடையாது. யுத்தம் அதிகமாகும், இன்னும் அதிகமாகும். என்ன சீக்கிரத்தில் எழுப்புதல் வரப்போகிறது. சாத்தானுடைய வல்லமை முறியடிக்கப்படணும். யுத்தம் இப்போ தீவிரமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தை விட இப்ப யுத்தமும் எதிர்ப்புகளும் நெருக்கங்களும் தீவிரமாக இருக்கிறது. யுத்த களத்திலே தான் நம்மை நிறுத்தி இருக்கிறார். ஊழியம் செய்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன ஜெப கூட்டமோ ஒரு பெரிய சுவிசேஷ கூட்டமோ, இயேசுவுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் யுத்தம் பண்ண எழும்புவான். யுத்தம் பண்ணி கொண்டே தான் இருப்பான். யுத்த களத்தில் இருக்கிறீங்க என்கிற மனநிலை நமக்கு இருக்கணும். அவன் எப்படி யுத்தம் பண்ணா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், உங்களை எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஒரு சிங்கம் அப்படியே கர்ச்சித்து சத்தம் போட்டால் எப்படி இருக்கும்? ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கொண்டீங்க, சிங்கம் அப்படியே கர்ச்சித்த முன்னால் என்னென்ன எப்படி இருக்கும்? கை காலெலாம் நடுங்கிறோம் இல்லை? அது மாதிரி அப்படியே சிங்கத்தை பார்த்தோன்னே கை காலம் நடுங்கிற பயந்துருவீங்க. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சிங்கம் மாதிரி ஒருத்த முகமூடி அணிஞ்சு சத்தம் போட்டான்னு தெரிஞ்சிட்டான். எப்படி இருக்கும் உங்களுக்கு? தமாசா இருக்கும். ஓ, நீ தான் பயமுறுத்தினியா? நான் என்னதான் உண்மையான சிங்கம்னு பயந்துட்டேன். பிசாசு அப்படி தான், சிங்கம் போல. சிங்கம்னு வேதம் சொல்லலை, சிங்கம் மாதிரி வேஷம் போட்டு பிசாசு சுற்றி தெரிகிறான். அவன் கர்ச்சிக்கிறால நீ பார்சல, நீ தானா? நான் என்னவோ பெரிய ஆளாக நீ பயந்துட்டேன். யூதா கோத்திரத்தின் உண்மையான சிங்கம் இங்கே இருக்கார் தெரியுமா அப்படின்னு சொன்னால் பிசாசு நடுங்குவான். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை காட்டில் அவன் சிங்கம் போல பயப்படுத்துகிறவன், வேஷம் போட்டு தெரிகிறவன், சிங்கம் போல ஏமாற்றி கொண்டு மக்களை பயப்படுத்தி சபையை பாழாக்கி விடலாம், ஊழியத்தை முடக்கி விடலாம், சீஷர்களை முடக்கி விடலாம் என்று சிங்கம் போல வேஷம் போட்டு கொண்டு கர்ச்சித்துக் கொண்டிருக்கிறவன். ஆனால் உண்மையான சிங்கம் நமக்குள் இருக்கிறான். யூதா கோத்திரத்தின் சிங்கம், சாத்தானின் தலையை மிதித்த சிங்கம், பிசாசை காலின்களை நசுக்கின சிங்கம் நமக்குள்ளே இருக்கிறான். ஆகவேதான் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. சாத்தான் நம்மை மேற்கொள்ளுவதில்லை. அவன் யுத்தம் பண்ணலாம், நாம் தான் ஜெயம் எடுக்கிறவர்கள். அதான் வாக்கு தத்தம், அதான் வாக்கு தத்தம். பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது. அவன் சிங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறான், அவ்வளவுதான். வேஷம் போட்டான் நீ தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன வரும்? தமாசா இருக்குல்ல, பிசாசை பார்த்தா தமாசா இருக்கு, பாவம். என்னன்னோ ஏமாற்றி பார்க்க, பயமுறுத்தி பார்க்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. குரங்கு மாதிரி வர்றான், சிங்கம் மாதிரி வர்றான், பாம்பு மாதிரி வர்றான், சீறிக்கிட்டு வர்றான். நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறவர் பெரியவர், உன் தலையை மிதித்தவர். சும்மா பயமுறுத்தி பார்ப்பான், புசு புசுன்னு தூரத்தில் இருந்து பாம்பு மாதிரி. தொட முடியாது. பாம்பின் தலையை மிதித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவனுடைய தலையை மிதித்து நசுக்கின ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, உன்னை மேற்கொள்ளாது. அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான், யுத்தம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் உனக்கு தான் வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் சாத்தான் என்னென்னோ பண்ணி பார்த்தான், பயமுறுத்தி பார்த்தான், மிரட்டி பார்த்தான், ஜெயிலில் போடுவேன்னா, கைது பண்ணுன்னா, அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணனா, ஒன்றும் பாட்சா பலிக்கலை. இது வரைக்கும் அவன் நினச்ச ஒன்றும் நடக்கலை. அவன் தோல்விக்கு மேல் தோல்வி அடைந்தவன். கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முடக்கலான்னு நினைக்கிறான், முடக்க முடியல. அவ்வளோதான் அவனுடைய வல்லமை. அவன் அவ்வளவுதான். நீங்கள் அவனை சரியாக அறிந்து கொண்ட அவ்வளவுதான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் இந்த பிசாசை எதிர்க்க நாம் சீஷர்கள், தேவ பிள்ளைகள் திராணி உள்ளவர்களாக இருக்கணுமா? அதான் ரொம்ப கவனம். இன்னும் யுத்த களத்தில் நம்ம இறங்கிட்டோம், நம்ம யுத்த களத்துக்குள்ளே நிற்கிறோம், எதிராளியாக பிசாசின் சேனைக்கு முன்னால் நிற்கிறோன்னு சொன்னால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப விழிப்பாக இருக்கணும். அப்போ எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. 3 இடத்துல நல்ல பைபிள் வசனத்தை கவனிங்க. ஆண்டவர் என்கிட்ட ப்ராக்டிக்கலாக இவங்க யுத்தத்தை சொல்லிக் கொடுத்து, சாத்தா எங்கே யுத்தம் பண்ணுவான், இவங்க எப்படி ஜெயிக்கணுன்றதை இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஜெபிக்கணும்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அதுதான் உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு நிற்கிறேன். ஒரு பிரசங்கத்தை பண்ண நினைக்காதங்க. உங்கள் லைஃபை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கி நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிற பிரச்சனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருவை குறித்து பேசுகிறார்.
இன்றைக்கு நீங்கள் ஜெயம் எடுக்க போகிறீங்க. இன்றைக்கி அவனை ஓட ஓட விரட்ட போகிறீங்க. அதுக்கு வேத வசனத்தின் சத்தியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் முதல்ல நீங்கள் யார், தேவன் உங்களை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், உங்களை எதிராளி யார், அவன் மேலே கர்த்தர் நமக்கு என்ன ஜெயம் கொடுத்திருக்கிறார், அதை முதல்ல உங்களுக்கு விளங்க பண்ணுகிறார். இந்த சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ளணும். இதில் நீங்கள் 3 இடத்துல வேத வசனத்தை கவனிச்சிங்கன்னா, எபேசியர் 6:11 அவனை சாத்தானை எதிர்க்கிறதற்கு நீங்கள் அவனை எதிர்க்கணும் என்பதாய் வேதம் சொல்லுகிறார். 11 வாசிங்க. எபேசியர் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. முதல்ல எதிர்த்து நிற்க திராணி அப்படின்னா பிசாசை எதிர்க்கணும், எதிராளியை நம்ம எதிர்க்கணும், நமக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற அந்த சாத்தானை நம்ம எதிர்க்கணும். யாக்கோபு 4:7 பாருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களை விட்டு. எப்போ அவன் ஓடி போவான்னா, நீங்கள் எதிர்த்து நின்றானா ஓடி போவான். நீங்கள் எதிர்க்கணும், முதல் அறிந்து கொள்ளுங்க. 1 பேதுரு 5:9 விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கட்சிக்கிற சிங்க மாதிரி அவன் சுற்றி தெரிகிறான், நீங்களோ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். 3 இடத்திலேயும் வேத வசனம் அழகாக சொல்லுகிறாரு. யாக்கோபு சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார், பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தில் இந்த 3 அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க பிசாசை எதிர்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க எதிர்க்கணும். எல்லாரும் சொல்லுங்க எதிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எதிர்க்கணும். எதிர்த்தால் தான் ஜெயிக்க முடியும், எதிர்த்தால் தான் நம்ம மேற்கொள்ள முடியும். அப்போ 3 இடத்துல சொல்லப்பட எதிர்த்து நில்லுங்க, அதை விரட்டுங்க, எதிர்த்து துரத்துங்க என்பதாய் வேதம் சொல்லுகிறார். அப்போ சாத்தானை எதிர்த்து நம்ம மேற்கொள்ளணுமா, அப்போதான் மேற்கொள்ள முடியும். நீங்கள் எதிர்த்து நின்றால் தான் மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கோலியாத் வந்து அப்படியே சத்தம் போடுறான், பெரிய உருவம், எவ்வளோ பெரிய ஆள, ராட்சதன். அவன் உருவத்தை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. யுத்த வீரர்கள் இஸ்ரவேல் தேசத்தின் படையில் இருந்த போதிலும் அவனை போய் எதிர்த்து நிற்க யாருக்குமே தைரியம் இல்லை. அவன் சத்தம் போடுறான், பயப்பட 40 நாள் வந்து நிந்திக்கிறான், பரிகாசம் பண்ணுகிறான். எதிர்த்து போகிறதுக்கு யாருமே இல்லை. யாராவது எதிர்த்து போனால் தானே கர்த்தர் ஜெயம் கொடுக்க முடியும். நீ யுத்தம் பண்ணாமல் ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் தன்னால் வந்து அழிச்சு போட மாட்டார். ஒரு ஆள் எதிர்த்து போனோம், தேவ சேனையில் நின்று யுத்தம் பண்ண. இங்கே ஒரு எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க, நேரடியாக யுத்தம் பண்ணுவதற்கு தைரியம் இல்லை. ஆண்டவர் பார்த்தார், ஒரு தாவீதை கொண்டு வர்றார். அவனை ட்ரெயின் பண்ணிட்டார். ஏற்கனவே சிங்கம் கரடிக்கிட்ட ட்ரெயின் பண்ணிட்டார், ஆயத்தப்படுத்திட்டார். அவருக்கு தெரியும் ஒரு கோலியாத்துக்கு முன்னால் போய் நிற்கணும்ப்பா நீன்னு சொல்லி ஆண்டவர் சிங்கத்துக்கு முன்னால் விட்டு அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டார், கரடிக்கு முன்னால் விட்டு பயிற்சி கொடுத்துட்டார், 2ஐயும் வீழ்த்த வச்சுட்டார். இப்போ தாவீதுக்குள்ள பெரிய தைரியம், கர்த்தர் என் கூட இந்த சிங்கம் என்ன கரடி என்ன எல்லாத்தையும் வந்து பார்க்கலான்னு சொல்லி அவன் வந்து பார்க்குறான். ராட்சதன் ஒருத்த நிற்கிறான். அவனை பார்த்த உடனே எல்லாரும் பயப்படுறாங்களா? தாவீது சொல்ல, இவனை பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க, நான் போகிறேன், ஐ வில் கோ அண்ட் ஃபைட் வித் ஹிம், நான் போய் யுத்தம் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆண்டவருக்கு அப்படி ஒரு ஆள் தேவை. யுத்தம் பண்ணுவதற்கு முன்னணியிலே போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அவங்கள வச்சுதான் அவர் எதிராளியை வீழ்த்த முடியும். சாத்தானை வீழ்த்த வேண்டுமானால் யுத்த களத்துக்குள்ளே விசுவாசிகள் இறங்கணும். அல்லேலூயா. ஊழியர்கள் யுத்த களத்துக்குள்ளே இருக்கிற உணர்வோடு செயல்படணும். சீஷர்கள் யுத்த களத்துக்குள்ளே இறங்கணும். அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம், எதிராளியாக பிசாசு அவன் கூட்டத்தோடு நிற்கிறான். இந்த உணர்வோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழணும். அல்லேலூயா. அப்போ அவனை எதிர்க்கணும், மேற்கொள்ளணும். அப்போ அந்த சாத்தானை எதிர்க்கும் போது வசனம் அழகாய் சொல்லுகிறாரு. எபேசியர் 6:11 பாருங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. பிசாசை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படின்னு சொல்லப்படலை. ஆவியானவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரு? பிசாசின், எல்லாரும் சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்கள். அல்லேலூயா. அப்போ பிசாசு யுத்தம் பண்ண வரும்போது, உங்கள் வீட்டுக்கு யுத்தம் பண்ண வர்றான்னு வைங்க, அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு பெரிய வால் வச்சுக்கிட்டு சின்ன சண்டைக்குள்ள சொல்லிக் கொடுக்குறாங்களே, அது மாதிரி வந்து உன் குடும்பத்தில் உங்களோட யுத்தம் பண்ண வந்தேன்னு வருவானா? அவன் தந்திரமாய் செயல்படுகிறவன். நல்ல அறிந்து கொள்ளுங்க, பிசாசின் தந்திரங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள். அவன் ஏமாற்றுகிறவன். ஏவாள்கிட்ட வரும்போது எப்படி வந்தான்? ஒரு பாம்பு, அழகான ஒரு பாம்பாக வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பேசுது. ஏவாள்கிட்ட பேசினோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆதாம் எங்கேயோ போயிட்டா, இவன் தனிமையாக இருந்தபோது பேசின உடனே எனக்கு துணைக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டு அவனு தந்திரமாக பேசி அழகாக பேசி வஞ்சித்து விளத்தட்டிட்டான். அதான் சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் நேரடியாக நான் பிசாசு வந்திருக்கிறேன், சாத்தான் வந்திருக்கிறேன், உன்னை சோதிக்க வந்திருக்கிறேன், உன்னோட யுத்தமனை வந்திருக்கிறேன்னு சொல்லவே மாட்டான். முதல்ல அறிந்து கொள்ளுங்க. அப்போ சாத்தானுடைய தந்திரங்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஐயோ, அவன் தந்திரமாக வருவான்னா எப்படிங்க அவனை கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் 1 பேதுரு 5:8 வாசிக்கும் போது, தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல.
அப்ப சாத்தானை குறித்து எழுதும் போது பேதுரு சொல்லுகிறார், தெளிந்து புத்தியுள்ளவர்களா இருங்க, விழிப்பாயிருங்கள். சீஷர்களுக்கு, விசுவாசிகளுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய சீஷர்களே, என் பிள்ளைகளே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளே, விழிப்பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். அவன் தந்திரமாய் வஞ்சிக்கும்படி செயல்படுகிறான். அதனால நீங்க விழிப்பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க என்று ஆண்டவர் எழுதுகிறார். நமக்கு அப்ப என்னது வேணும்? எல்லாரும் சொல்லுங்க, தெளிந்த புத்தி வேணும். சொல்லுங்க, தெளிந்த புத்தி வேணும். கவனம், கவனம், கவனம். தேவ பிள்ளைகள், ஊழியத்தில் இருக்கிறவங்க, சீஷர்கள் ரொம்ப தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும். ரெண்டாவது, விழிப்பா இருக்கணுமா. தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா ராத்திரி தூங்கக்கூடாதுன்னு அர்த்தமா? ஆவியில விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா. ஆவியில விழிப்பா இருந்தா வருகிறவன் பிசாசா சாதாரண மனிதனா என்பதை கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியில விழிப்பாருங்க, ஆவியில விழிப்பாருங்க. ஒரு நாள் நாங்கள் இந்தியாவுக்காக ஜெபிக்க ஜெபக்குழுவாய் ஆரம்ப காலத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் ஜெபித்து கொண்டு திடீர்னு இடையில ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு ஊழியக்காரன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்று முழங்கால் போட்டாங்க. எங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது. நாங்கள் ஜெபிக்கிறது கேள்விப்பட்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெப குறிப்பு கொடுத்து தேசத்துக்கு ஜெபிச்சா அவங்க வேற ஒன்றுக்கு ஜெபிக்கிறாங்க, வேற ஒன்றுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆவி ஒத்து போக மாட்டேங்குது. ஆவியில் ஸ்ட்ரகிள். என்னடா நம்ம ஒரு மனமாக ஜெபிச்ச திடீர்னு குழப்பமாக இருக்குன்னா அந்த ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் வர சொல்லுது. நாங்கள் இந்தியாவுக்கு ஜெபிச்சு கொண்டிருந்தால் சம்பந்தம் இல்லாத தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுது. ஊழியக்காரின் இவர் வந்து உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நான் அப்படியே ஜெபிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், மகனை பிசாசு தந்திரமாக உள்ள நுழைஞ்சிருக்கிறான். இது பிசாசின் ஆவி, உங்களுடைய ஜெபத்தை தடுக்க வந்திருக்கிற ஆவி, விழிப்புள்ளவனாயிரு. அப்போ எல்லாருக்கும் எப்படி தெரியப்படுத்துறது? ஜெபத்தை நிறுத்தி அப்படி சொல்லிடுறதா பார்த்தா ஆண்டவர் சொன்னார், விழிப்பாருந்து செயல்படினார். நான் சொன்ன உடனே ஒரு பாட்ட ஆரம்பிச்சு, சத்துரு சோதித்திட தேவ உத்தருடன் வருவான்னு பாட்ட ஆரம்பிச்சேன் பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஓ இது பிசாசு, அதனால இது சரியான ஆவி கிடையாது, ஏமாத்துகிற ஆவி, தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்த வந்திருக்கிற பிசாசு. அந்த பாட்டை பாடினவொன்னு அந்த தீர்க்க தரிசனம் நின்று போச்சு, அந்த மாதிரி ஜெபம் நின்று போச்சு, கர்த்தரை முடக்கி போட்டு விட்டார். விழிப்பா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியக்காரன் என்கிற பெயரிலே தவறான உபதேசத்தை பிசாசு கொண்டு வருவான். கடைசி காலத்தில் எழுப்புதலை தடுக்கும்படி ஊழியக்காரன் என்கிற பெயரில் புதிய புதிய உபதேசங்களை வசனத்தில் இன்று கொண்டு வருவான். நீங்க நான் விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும், டிசைன் பண்ண தெரியணும். இது கர்த்தருடைய ஆவியானவரா, இது வஞ்சிக்கிற ஆவியா, இந்த வசனத்தை சொல்வது ஆவியானவரா அல்லது வஞ்சிக்கிற பிசாசின் ஆவியா? இயேசுவின் பெயரை சொல்லி தான் தீர்க்க தரிசனம் வரும். இயேசுவின் பெயரை சொல்லி தான் வசனத்தை சொல்லுவாங்க. இயேசுவின் பெயரை சொல்லி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தவறான உபதேசத்தை கொண்டு வருவார்கள். விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் விழிப்பா இருக்க கிருபை தாரும், தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்க கிருபை தாரும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். சில நாள் பார்க்க ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறாரும்பாங்க, முன்ன பின்னே தெரியாது. என் அறையில் ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியக்காரர், நம்ம அசட்டை பண்ண கூட சரி வரட்டும் அப்படின்னா அந்த ரூமுக்குள்ள வரும்போது பைபிளோட தான் வருவார். அவர் பார்த்த உடனே ஆவியானவர் சொல்லுவார், மகனே ரொம்ப கேர்ஃபுல்லாரு. அலர்ட் பண்ணிடுவார் ஆவியானவர், மகனை ஜாக்கிரதையாரு, வருகிறவனை குறித்து ஜாக்கிரதையாரு. அவர் ஒன்று உட்கார்ந்து சொல்லுவார், பிரதர் உங்களை மாதிரி யார் பிரதர் ஊழியம் செய்கிறா? இந்த மாதிரி ஊழியம் யாருமே செய்யலை பிரதர். என்னை புகழ்ந்து ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அதிலே அது ஆண்டவர் முதலே வான் பண்ணிட்டாரு, இது ஏமாத்துகிற ஆவி, இது வஞ்சிக்கிற ஆவி. ஊழியக்காரன் என்கிற பெயரில் இது வஞ்சிக்க வந்திருக்கிற ஆவி. சாத்தானுடைய தந்திரங்கள். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானுடைய தந்திரங்கள். அல்லேலூயா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாருங்கள், விழித்திருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி நல்ல தேசத்துக்காக ஜெபிப்பாங்க, தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, கர்த்தர் நல்லா பயன்படுத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் பார்க்க வந்தாங்க, இப்போ என்னால் ஜெபிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தையும் எனக்கு வரல, நான் ஒரு மாதிரி ஆகிட்டேன், என்ன நடந்துச்சு, எப்போ இருந்த முடியல அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒரு நாள் நான் வீட்டு வேலை செய்து கொண்டு இந்த வாசப்படியில் உட்காந்து சில வீட்டு வேலை செய்து கொண்டு இருந்தேன். அந்த வழியாக ஒரு ஊழியக்காரர் வந்தார், கையில் பைபிளோடு வந்தார். அவர் வந்து நின்று சொன்னார், அவர் வந்து பேசினார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்னு சொன்னார். கர்த்தர் சொன்னார்னு சொன்னதுக்காக சரி வாங்க ஐயா பைபிள் வச்சுருக்கார், ஜெபம் தானே பண்ண, ஜெபிக்க சொன்னார், வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் முழங்கால் போட்டு இவங்க முழங்கால் போட்டிருந்தார். திடீர்னு ஜெபித்து கொண்டு இருந்தவர் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி என் தலையில் வந்து கை வச்சுட்டாரு. வச்ச உடனே ஒரு இருள் வந்து என் மேலே விழுந்துச்சு. அதோட என் ஆவிக்குரிய வாழ்க்கை போச்சு. ஜெபிக்க முடியல, துதிக்க முடியல, கர்த்தருடைய வார்த்தை வரல. அவர் போயிட்டார், அவ்வளோதான். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்தது. சாத்தான் பைபிளை தூக்கிட்டு தான் உங்கள் வீட்டுக்கு வருவான், ஊழியக்காரன்ற பேரில் தான் வருவான், தீர்க்கதரிசி என்ற பேரில் தான் வருவான், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வருவான். கவனம். அதனால தான் வேதம் சொல்லுது, அவன் சாத்தானுடைய தந்திரங்கள். நீங்கள் ஒரு ஆள் தீச்சட்டி எடுத்துகிட்டு கடவுள் உங்கள் வீட்டுக்கு வர சொன்னார்னா உள்ள விடுவீங்களா?
உங்களுக்கு தெரியல, சாத்தானுக்கு தெரியுமா தெரியாதா? அவன் பைபிளோடு தான் அவர் அனுப்புவாங்க வீட்டுக்கு. உங்களை முடக்குவதற்கு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஒரு வஞ்சிக்கிற ஆவினால் உங்களை அமைக்கிறேன்னு சொல்லி சாத்தான் ஆட்களை அனுப்புவான். இன்றைக்கி பிசாசனுடைய தூதர்கள் ஊழியர்கள் என்கிற பெயரில் நாட்டில் சுற்றி திரிகிறார்கள். கவனம். ஆனால் தான் வேதம் எச்சரிக்கிறது, விழிப்பாருங்க, எச்சரிக்கையாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், எல்லா ஆவிகளை நம்பாதிருங்கள், எல்லா தீர்க்க தரிசனத்தை நம்பாதிருங்கள், எல்லா பிரசங்கத்தை நம்பாதிருங்கள். வசனத்தில் தெளிவாருங்க. ஏனால் எதிராளியாகிய பிசாசு ஏமாற்றும்படி சுற்றி திரிகிறான். எழுப்புதலை முடைக்கிறணும், எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிறவளை முடைக்கிறணும், எழுப்புதலுக்காய் ஜெபிக்கிறவங்க செயல்படுகளை முடைக்க விடுவதில் சாத்தான் இன்றைக்கு கவனமாயிருக்கிறான். அதனால அவனுடைய தந்திரங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படிங்க ஊழியம் செய்கிறது? இதனுடைய விசுவாசியாகவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 2:11 சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. நீங்க எப்பவும் பரிசுத்த ஆவியில நிறைந்திருங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியில அனலாயிருங்க. சாத்தானுடைய தந்திரங்களை ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவன் ஒன்று உங்களை ஏமாத்திர முடியாது. நீங்க சொல்லுங்க, சாத்தானே நீ ஏமாற்ற முடியாது. நீங்க அப்படிலாம் சொல்லணும், பிசாசை பார்த்து பேசணும். அல்லேலூயா. இயேசு பேசினார்ல, அதுக்கு அவர் கொசலம் விசாரித்து கொண்டிருக்கல, எங்கேருந்து வந்த அல்லது உனக்கு யாரை பார்க்க வந்த அப்படிலாம் சொல்ல. அது யோபுடைய சரித்திரத்தில் தான் கேட்டார். இயேசு உலாம்பர் அப்பாலே போ, வெளியே போ, வெளியேறிப்போ, பேசாத, புறப்பட்டு போ, நேரடியாக பேசினார். நீ சொன்ன பிசாசே, நீ என்ன தந்திரமாக இருந்தாலும் என்னை ஏமாற்ற முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவர். உன் ரகசியம்லாம் எனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அதற்கு எப்பவும் பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்தில் நம்ம இருக்கணும், ஆவியானுடைய வழி நடத்தலுக்குள்ள நம்ம இருக்கணும், ஆவியானுடைய குரலை எப்பொழுது கேட்கிறவங்களா இருக்கணும். அப்பொழுது சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்று நம்மை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. சரி, அவனை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கிறதற்காக எபேசியர் 6 எழுதப்பட்டிருக்கிறது 13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், பிராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அவனை எதிர்க்கணும், அவனை ஜெயிக்கணும், அதற்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ யுத்த களத்துக்கு போனால், ஒரு யுத்தத்தில் போகும்போது சாதாரண ட்ரெஸ்ஸோடு போக முடியுமா? அந்த காலத்தில் யுத்தத்துக்கு போகும்போது அதுக்குன்னு ஒரு தலைச்சீரா, மார்க்கவசம், அதற்கென்று உடம்பெல்லாம் போடுகிற கவசங்கள், அதற்கென்று ஒரு ஷூ இருக்கும், பாதரட்சை, பட்டயம் இருக்கும், கேடயம் இருக்குது. அப்படி தான் இப்போ உள்ள ஆர்மியில் கூட அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கிறது. ஆர்மி யூனிஃபார்ம் வித்தியாசமாக இருக்கும். அவங்க போட்டிருக்க தொப்பி, அவங்க என்னென்ன கொண்டு போகணும், கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். சும்மா இப்போ யுத்த காலத்தில் பேண்ட் ஷர்ட்டை போட்டு போய் அப்படி யுத்தம்லாம் பண்ண முடியாது, சேரீ கட்டிக்கிட்டுலாம் போய் யுத்தம் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது, யூனிஃபார்ம் இருக்கிறாரு, அதை போட்டுக்கிட்டு தான் போய் நிற்க முடியும். அதே மாதிரி ஆவிக்குரிய யுத்தம் பண்ண, பிசாசை எதிர்க்க தேவன் நமக்கு ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தரித்து கொண்டவர்களான்னு இருக்கணுமா? ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். ஆண்டவர் அதை நமக்கு தரித்து விடுகிறார். அல்லேலூயா. பாருங்க, சில காரியம், சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி இருக்கணுமா? சத்தியம், எல்லாரும் சொல்லுங்க, சத்தியம். சத்தியம்னா என்ன? வேத வசனம். உங்கள் வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சாத்தானோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியம் என்ன கச்சையை கட்டினவளா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை முறை வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி இருக்கணும். சத்தியம் உள்ள தேவனை அறிந்திருக்கணும். சத்திய ஆவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். வேத வசனமாகிய சத்தியத்தை அறிந்து அதன்படி வாழ அர்ப்பணிச்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும். நீதி என்னும் மார்க்கவசம். எதிராளி குறிவைப்பது எங்கே தெரியுமா? மார்பை தான் குறிவைப்பாங்க. இந்த மார்பில் தான் இருதய முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. இருதயத்தை தாக்கிட்டா அவன் செத்து போயிடுவான். ஆனால் யுத்தம் பண்ணும்போது எதிரினுடைய வாள் நெஞ்சு பகுதியை தான் குறிவைக்கும், அந்த நெஞ்சு பகுதி. அதனால் அதை பாதுகாக்கணும். அதுக்காக அவங்க கேடயம், நீதி என்னும் மார்க்கவசம். ஒரு மார்க்கவசத்தை அணிவாங்க, இரும்பில். ஒரு அம்பு பட்டாலும் உள்ளே நுழையாத அளவு இருக்குது. ஆனால் அந்த மார்க்கவசத்தை தொலைக்கிற அளவுக்கு அம்பு எய்வாங்க, அதை தொலைத்து கொண்டு போய் அவனை கொண்டு விடும். அப்போ அதெல்லாம் அப்போ அந்த மார்க்கவசம் ரொம்ப அவசியம். அது என்னதான்? நீதி. நீங்கள் செய்கிறது நீதியாக இருக்கணும். தேவனுடைய பார்வையில் நீதியாக இருக்கணும். மனுஷனுடைய பார்வையில் நீதி அல்ல, தேவனுடைய பார்வையில் நீதியான ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் வீட்டில் ஆனாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, வேலையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, அநீதியான காரியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீதியான காரியம்.
நீதியாய் நடக்க அர்ப்பணித்துக் கொள்ளணும். அநீதியாய் நடக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. அநீதியாக நடக்கக்கூடாது, நீதியாக நடக்கணும். அந்த நீதி என்ன மார்க் அவசம், நீதி உள்ளவளாக இருக்கணும். நீங்கள் செய்கிறது அநீதியாக இல்லை, உங்கள் வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களே, நீதியாக இல்லையே, அநீதி பண்ணுறீங்களே, எனக்கு இதான் கரெக்டு, உங்களுக்கு கரெக்டானது முக்கியம் இல்லை. தேவனுடைய பார்வையில் நீதியாக இருக்குதா? அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் செய்வது தேவனுடைய பார்வையில் நீதியாக இருக்கிறதா? அதில் கவனம் செலுத்துங்கள். அவங்க தான் யுத்தத்தில் ஜெயிக்க முடியும், அவங்க தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும், அவங்க தான் பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியும். நீங்கள் அநீதியாக செயல்பட்டு கொண்டு யுத்த களத்தில் நின்றால் சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியும், உங்களை வீழ்த்தி விட முடியும். உங்களுடைய செயல்களில் நீதி காணப்பட வேண்டும், அநீதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு சமயம் ஒரு சாட்சியை நான் வாசித்தேன். ஒரு பெரிய போஸ்டில் கவர்மெண்ட்டில் ஜாபில் உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. மூளை வளர்ச்சி இல்லை, கை கால் பயன்படுத்த முடியல, குழந்தை நடக்க முடியாமல் செயலற்று கிடக்குது. ரொம்ப உடைந்து போனார். கிறிஸ்தவர். சொன்னாங்க, இப்படி ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொன்னபோது, டேனியல் அப்படின்ற ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட கொண்டு போனார். இந்த குழந்தையை தூக்கிட்டு கணவன் மனைவி போனாங்களாம். என் குழந்தை நடக்க முடியல, இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு. இவங்களும் கிறிஸ்தவங்க தான், பக்தி உள்ள கிறிஸ்தவங்க தான், சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்தவங்க. அவர் ஜோம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு குழந்தைய பார்க்கவே இல்லை, குழந்தை மேலே கை வைக்கலை. தகப்பனை பார்த்து சொன்னார், நீ அநீதியான காரியத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்தா உன் குழந்தைக்கு கர்த்தர் இறங்குவார், நீ போய் ஒழுங்காக மனம் திரும்பு அப்படின்னு. நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் பயபக்தியாக இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன், ஆண்டவர் மேலே அன்பாக தானே இருக்கிறேன். அந்த ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு இந்த வேலை எப்படி கிடச்சிது? அவர் சொல்ல, உனக்கு இந்த வேலை எப்படி கிடச்சிது, கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடச்சிது? அவர் யோசிக்க ஆரம்பித்தார். வேற ஆளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த போஸ்ட்டை இவர் காசு கொடுத்து வாங்கிட்டார், லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை இவர் வாங்கிட்டார். இவர் லஞ்சம் கொடுக்காமல் இருந்திருந்தா நியாயமான ஒரு ஆளுக்கு அந்த வேலை போயிருக்கும். நீ வேலை வாங்கினதே அநீதி, அநியாயமாக வாங்கியிருக்க, இன்னொருத்தனுடைய வேலையை பணம் கொடுத்து பறிச்சிருக்கிற, அவனுடைய உள்ள எவ்வளோ துக்கப்பட்டிருக்கும். அநீதி. இதெல்லாம் அவருக்கு தப்பாக தெரியல. ஆரம்பத்தில் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அநீதி எது நீதி எதுன்னு தெரியல. ஏன்னா வசனத்தோடு ஒப்பிட்டு வாழ்வதில்லை, உலக மக்களை போல பார்க்குறோம். இப்போ லஞ்சம் கொடுக்காம என்ன நடக்குதுன்னு. நீ லஞ்சம் கொடுத்து இன்னொருத்தருடைய பதவியை எடுத்துக்கொள்வாய், ஆனால் அது அநீதி. இன்னொருத்தனுக்கு துரோகம் பண்ணுகிறாய், அது உன்னை பாதிப்பை கொண்டு வரும். அவர் போய் ஆண்டவர்கிட்ட அழுதாராம். இது வரைக்கும் அது தப்பாக நினைக்கல, ஏதோ எனக்கு வசதி இருக்குது, பணம் இருக்குது, அதில் கொடுத்து வாங்கிட்டேன்னு நினச்சேன். இதனால் இன்னொருத்தன் பாதிக்கப்படுவானே, நியாயமாக அவனுக்கு தானே இந்த வேலை கிடைச்சிருக்கணும், நான் பணம் கொடுத்து அதை பறித்து கொண்டேனே, இது ஒரு அநீதி என்பதை உணராமல் இருந்து விட்டேனே. கண்ணீர் விட்டு அழுதாராம். அவரே எழுதியிருக்கிறார், அந்த புக்கில் அவர் எழுதியிருக்கிறார். நான் என் குழந்தைக்கு சுகம் கிடைக்கும், என் குழந்தைய பார்த்து ஏதாவது ஜோம் பண்ணுவான்னு போனேன். அந்த ஊழியக்காரர் குழந்தையே பார்க்கல, என்னோட தான் ஆண்டவர் பேசினார், நீ மனம் திரும்பன்னு நான் பேசினார். நான் நினச்சேன், சர்ச்சுக்கு போகிறோம், காணி கொடுக்குறோம், பக்தியாக இருக்கிறோம், நல்லா தானே இருக்கிறோம் நினைக்கிறோம். அநீதி வீட்டுக்குள்ள. மகளுக்கு ஒன்று மருமகளுக்கு ஒன்று நீ பண்ணுறீங்களே, அது அநீதி இல்லையா? உங்க மகளுக்கு ஒரு மாதிரி மருமகளுக்கு ஒரு மாதிரி நீங்கள் நடக்கிறீங்களே, அது அநீதி இல்லையா? எப்படி நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும்? எப்படி பிசாசோடு யுத்தம் பண்ண முடியும்? நீ நீதியாய் நடக்கவில்லை. வேலையில உண்மையா இருக்கிறீங்களா? வாங்குகிற சம்பளத்துக்கு நீதியாய் நேர்மையாய் உழைக்கிறீங்களா? எதற்கு அரசாங்க வேலையை தேடுகிறீர்கள்? நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். எதற்காக? ஓப்பி அடிப்பதற்காக. கடினமா வேலை செய்ய தேவையில்லை, பேருக்கு வேலை செய்த போது சம்பளம் கிடைக்கும். பிரைவேட்டுக்கு வேலை போன கடினமா உழைக்கணும். ஒரு கிறிஸ்தவன் கடினமாய் உழைக்காவிட்டால் நீ ஏமாற்றுகிறவன். நீ வாங்குகிற சம்பளம் அநீதியான சம்பளத்தை வாங்கி கொண்டிருக்கிறாய், அது அநீதி. நீதி என்கிற மார்க்கவசத்தை தரித்திருந்தால் தான் சாத்தான் உன்னை தொட முடியாது. ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் கூட சாத்தான் வீழ்த்தி விடுகிறான். காரணம் என்ன? மார்க்கவசம் இல்லை, அநீதியாய் செயல்படுகிறாய். வாங்குகிற சம்பளத்திலே உண்மை இல்லை. 8 மணி நேரம் ஒழுங்க வேலை பார்க்கிறியா? அநீதி. நீ வாங்குகிற சம்பளம் அநீதியாய் வாங்குகிறாய். கடினமா உழைக்கணும். சோம்பேறிகள் வாழ்ந்து கொண்டு பணத்தை சம்பாதித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் அநீதியான சம்பாத்தியம். வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்ற வேலை செய்றீங்களா? வேலை நேரத்தில் ஏமாற்றி கொண்டு இருக்கிறீர்களா? நீதி என்ன மார்க்கவசம், அதுக்கு என்ன அர்த்தம்? நீ செய்கிறதில் நீதி இருக்கிறதா? ஏன் சாத்தான் இன்றைக்கு விசுவாசிகளை வீழ்த்தி விடுகிறான்? ஊழியர்களை ஏன் அவன் வீழ்த்தி விடுகிறான்? சிலருடைய ஊழியத்திலே அநீதி, நீதி இல்லை, கணக்கிலே உண்மை இல்லை, வாங்குகிற காணிக்கையிலே உண்மை இல்லை. அநீதியான ஊழியக்காரனை சாத்தான் தாக்க முடியும். நீ என்ன அந்நிய பாஷை பேசினாலும் சரி.
நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிக்கணும். வசனம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். நம்ம எங்க தவறுகிறோம் யோசித்து பாருங்க. ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு தடபுடனே பேசிட்டா எல்லாம் சரி. ஆண்டவர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். பிசாசு கிருபை உள்ளவன் கிடையாது. யார் மேல கர்த்தர் உண்மையா கிருபை வச்சிருக்கான்னு அவனுக்கு தெரியும், வீழ்த்திடுவான். நீதி என்ன மார்க்க அவசத்தை அணிஞ்சிருக்கிறோமா? நம்முடைய பேச்சு செய்கையில நீதியா செயல்படுகிறோமா? தேவனுடைய பார்வையில நீதியா இருக்கிறோமா? மனுஷனுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில். சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்ன பாதரட்சை. மிலிட்ரிக்கு ஒரு பாதரட்சை இருக்கும். இப்போ ராணுவத்துக்கு போங்க, அதுக்கு தனி ஷூ இருக்கும் அவங்களுக்கு. வெளியில் எங்கே அந்த ஷூ கிடைக்காது, ஒன்லி ராணுவத்துக்கு. யுத்த களத்துக்கு போகும்போது யுத்த வீரர்களுக்கு என்று ஒரு ஷூ இருக்கும், பாதரட்சை. வேறு யாரும் போட முடியாது, வேற எங்கே கிடைக்காது. யுத்த களத்தில் போடுறதுக்குன்னே ஸ்பெஷல் பாதரட்சை. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சை. அவங்க தான் யுத்த களத்தில் ஜெயிக்க முடியும். சுவிசேஷமே அறிவிக்காத ஒருவன் சாத்தானை ஜெயிக்க முடியாது, அறிந்து கொள்ளுங்க. சீஷன் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் தான் சாத்தானை மேற்கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பிசாசு உங்களை மேற்கொண்டு விடுவான். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீங்களா? அதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? இயேசுவை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஆண்டவரே என்னை எப்பொழுது ஆயத்தமாய் வையும், இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொல்றதற்கு நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டாமா? இயேசு உனக்காக சிலுவையிலே மரித்தான்னு மற்றவங்களுக்கு சொல்ல நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்புறம் எப்படி யுத்தத்தில் ஜெயிக்க முடியும்? பிறகு எப்படி பாதாளத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும்? சும்மா வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டா ஜெயம் வராது. யார் சொல்லணும் அந்த வாக்குத்தத்தத்தை? யுத்த களத்தில் நிற்கிறவங்க சீஷர்கள். வெறும் விசுவாசம் இருந்தால் பிசாசை ஜெயிக்க முடியாது. சீஷனா மாறணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்ப அந்த பாதரட்சியை நீங்கள் தொடுத்திருக்கணும். சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்கிற பாதரட்சினா என்ன அர்த்தம்? சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். அவங்கள கண்டதான் பிசாசை பயப்படுவான். ஒண்ணுமே அறிவிக்கிறது இல்லை, இயேசு பற்றியே சொல்றது இல்லை. அப்புறம் பிசாசு என்னை மேற்கொண்டான மேற்கொள்ளுவான். வசனத்தை சரி அறிந்து கொள்ளுங்க, வசனத்துக்கு நேராக திரும்புங்க, வசனத்தை தியானிச்சு அப்படி உண்மையான அர்த்தத்தை விளங்கி கொள்ளுங்க. அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். யுத்த களத்தில் பாருங்க, இடது கையில கேடயம் வச்சிருப்பாங்க, வலது கையில வாள் வச்சிருப்பாங்க. இந்த ரெண்டும் யுத்த வீரனுக்கு ரொம்ப முக்கியம். அதைத்தான் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது எபேசியர் 6 அதிகாரத்தில். இப்போ துப்பாக்கி, குண்டுகள், டேங்க் வித்தியாசம். அந்த காலத்து யுத்த முறை தான் சொல்ல, நேருக்கு நேர் பிசாசோட யுத்தம் பண்ணுவது. அப்போ ஒரு கையில் இடது கையில் கேடகம், வலது கையில் பட்டயம். இந்த ரெண்டும் அவசியம். கேடகம் எதை குறிக்கிறது? விசுவாசம். விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சிருக்கணும். அடுத்து ரட்சண்யம் என்னும் தலை சீரா. இந்த தலையில் அணிஞ்சிருக்காங்க, ரொம்ப முக்கியம். கண்ணு ஒன்றை தவிர எல்லாத்தையுமே மூடி இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்களா, சிலர் யுத்த காலத்தில் இந்த தலைச்சீரா வச்சாங்கன்னா கண்ணு மட்டும்தான் தெரியும், மற்ற எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா தலை ரொம்ப முக்கியம். தலையில் அடிப்பட்டால் உயிர் போயிடும். அதனால் தலைச்சீரா ரொம்ப முக்கியம். ரட்சண்யம், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கணும், அந்த தலைச்சீரா இருக்கணும். ரட்சிக்கப்படலை, மனம் போல வாழ்ந்துட்டு நானும் பிசாசை எதிர்க்கிறேன்னா தலையிலே அடிச்சு கொண்டு வருவான். ஒரே தாக்குதல், தலையில் ஒரு அடி கொடுத்தா போதும் சுருண்டு விழுந்துருவாங்க, அவ்வளோதான். தலைச்சீரா நமக்கு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டவன் எங்க அடையாளம் உடைய தலையில் இருக்கணும். அப்பதான் பிசாசு பயப்படுவான். யுத்த களத்தில் நின்று ஜெயிக்க முடியும். சும்மா கிறிஸ்தவன் பெயர் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு யுத்த களத்தில் போய் ஜெயிக்கலாம் முடியாது. காணி கொடுக்குறேன் நான் காணி கொடு கிறிஸ்தவன், பிசாசு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அவங்களுக்கெல்லாம் அது பிசாசு பயப்பட மாட்டான். தலைச்சீரா இருக்கிறா, ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா, அதை பார்ப்பான். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம், கையில் பட்டயம் இருக்கணும். எதிராளியை நம்ம வீழ்த்துவதற்கு ஒரு பட்டயம் அவசியம். வேத வசனம், இந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். ஆவியின் பட்டயமாகிய வேத வசனம், அந்த வசனம் நமக்கு நல்லா தெரியணும். வசனத்தை உள்ளத்தில் நீங்கள் பதித்து கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறது. ஒரு யுத்த களத்தில் போகும்போது முதலாவது எதிராளியனுடைய தாக்குதல் நம்மை குறிவைக்கும். நம்மை முதலாவது பாதுகாக்கணும். அவனை வீழ்த்துவதற்கு முன்னால அவனுடைய தாக்குதல்னால நாம் சேதமடையாதபடி நம்மை பாதுகாக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். நம்மளை பாதுகாக்க தெரியாமல் இப்போ யுத்த களத்தில் நின்றீங்கன்னா ரொம்ப ஆபத்து. கேடயம் இல்லாமல் யுத்த களத்தில் போய் நிற்கக்கூடாது. கேடயம் என்கிற விசுவாசம், விசுவாசம் என்கிற கேடயம். என்னத்தை விசுவாசிக்கணும்? ரொம்ப முக்கியம். யுத்த களத்தில் போகிற நீங்கள் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயிக்கணுமானா விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிக்கணும். என்ன விசுவாசம் வேணும்? 1 யோவான் 4 அதிகாரம் 4 சொல்லுகிறாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். அதான் முதல் விசுவாசம். என்னுடைய எதிராளியை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்தானை எதிர்க்கும் போது சொல்லணும், சாத்தானே உன்னை காட்டிலும்
என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. சில சொல்லுவாங்க சாத்தானுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ தான் அவனுக்கு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் ஆதாமை பார்த்தவன், அவன் தாவீதை பார்த்தவன், அவன் சிம்சோனை பார்த்தவன், அவன் சவுலை பார்த்தவன், அவன் பெரிய பெரிய ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பார்த்தவன், பெரிய அனுபவசாலிம்பாங்க. அவன் வந்து நிற்கிறான் உங்களுக்கு முன்னால், இத்த களத்தில் வந்து நிற்கிறான் சாத்தான். அவனை எதிர்க்கணும். நீங்கள் அவனை பார்த்து சொல்லுங்கள், நீ உனக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உன்னை காட்டில் எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் பெரியவர். அல்லேலூயா. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர். உன்னை காட்டிலும் அவர் பெரியவர். உன்னுடைய வல்லமைகளை சிலுவையிலே உரிந்து கொண்டவர் எனக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையிலே உன் தலையை நசிக்கினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர். நான் அவருடைய நாமத்தில் வந்திருக்கிறேன். அதான் முதல் விசுவாசம். என்னோடு இருக்கிறவர் பெரியவர். எவ்வளோ பெரிய மந்திரவாத வல்லமை எனக்கு விரோதமாக நின்றாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசம் என்கிற கேடயத்தை முதல்ல பிடிச்சு கொள்ளுங்க. ரெண்டாவது, லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க, ஒன்றும் உங்களை. இதான் அடுத்த விசுவாசம். சாத்தானை நீ என்ன பண்ணாலும் என்னை உன்னால் சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நீ என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை சேதப்படுத்த முடியாது. நீங்க அதை சொல்லணும், அதை விசுவாசிக்கணும். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் சீஷர்களுக்கு. இந்த வாக்குத்தத்தம் யாருக்காக தெரியுமா? நீங்க போய் வாசித்து பாருங்க 16ஆம் வசனத்தில். இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி விசுவாசிகளோடு பேசல, சீஷரோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆகவேதான் நீங்க விசுவாசிகளா இருக்கக்கூடாது, சீஷரா மாறணும், இயேசுவை பின்பற்றணும், சிலுவை சுமக்கணும், இயேசுவை அறிவிக்கணும், எழுப்புதலுக்காக ஊழியம் செய்யணும். அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், விசுவாசிகளுக்கு அல்ல. இயேசு தம் சீஷரை நோக்கி பேசுகிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அவங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். ஒன்று உங்களை சேதப்படுத்தாரு. நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, நீங்க அவருடைய சீஷர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தைரியமா சொல்லலாம், சாத்தானே நீ என்னை சேதப்படுத்த முடியாது. சத்துருவின் சர்ப்பங்களை எடுக்க தேள்களை மிதிக்க என்ன அர்த்தம்? வயக்காட்டில் போய் பாம்பு பிடிக்கிறதா? ஏசு அப்படியே சொன்னார், பாம்பு பிடிங்க, தேள்களை எடுங்க. அங்கே சர்ப்பங்கள் தேள்கள் என்பது பிசாசனுடைய கிரியைகளை குறிக்கும். வாட்ஸ் ஆஃப் த டெவில். பாம்புக்குள்ள விஷம், அந்த தேளுக்குள்ள விஷம், அது ஒரு விஷத்தன்மை, அது சாத்தானுடைய கிரியைகள். வாட்ஸ் ஆஃப் த டெவிலை குறிக்கும். அதை நீங்க அழிக்க முடியும். அதுக்கு தான் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதை முதல்ல விசுவாசிக்கணும். அந்த கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அவனை அழிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அவன் என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் பேசுவேன் பிசாசுகிட்ட, பயப்படுத்துகிற மாதிரி எழுப்பி வரும்போது அரெஸ்ட் பண்ணிடணும், உள்ளே போட்டுறணும், தூக்கிறணும், அப்படிலாம் வரும்போது ஜெபிக்கும் போது சொல்லுவேன், சாத்தானே நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்னை ஒன்றை விட என் கூட இருக்கிறவர் பெரியவர். உன் தலையை மிதித்தவர் என் கூட இருக்கிறாரு. சர்ப்பங்களை தேள்களை உன் கிரியைகளை மிதிக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. நீ என்னை ஒன்றும் பண்ண முடியாது. உன் மேல அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்க அதை கன்ஃபஸ் பண்ணணும். விசுவாசத்தை அறிக்கையிடும்போது தான் சாத்தான் நடுங்குவான். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பின் வாக்குத்தத்தம் என்ன, உங்களுக்கு தெரியணும். அது தெரியாத அந்த அறியாமை தான் பிசாசு பயன்படுத்துகிறான், பயப்படுத்தி பார்க்கிறான். உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? உன்னால ஜெயிலில் போட்டுருவேன், அவ்வளோ தானே முடியும். என் ஊழியத்தை நிறுத்த முடியாது. ஜெயிலில் ஆத்மா இருக்குல்ல, அங்கே போய் சுவிசேஷம் சொல்லுவேன், அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன், அங்கே இருக்க ஆத்மா ரட்சிப்பு நடத்துவேன். அதுக்கு மேலே உன்னால் என்ன செய்ய முடியும்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிசாசு சும்மா பயமுறுத்திலாம் பார்க்காத. என் கூட இருக்கிறவர் பெரியவர், யூதா கோத்திரத்தின் சிங்கம், உன்னுடைய கிரியைகளை என் காலின்களை நசுக்க போட்டு இருக்கிற தேவன். நீங்கள் சொல்லணும் உங்கள் ஜெபத்தில். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லணுமானா அதற்கேற்ற ஆயத்த நிலைமையில் இருக்கணும். 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் தூங்கி எழுப்பிட்டு பிசாசிட்ட பேச முடியாது. நீங்கள் அதனால தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஆவில நிரம்பி அனலாக இருக்கணும், அக்னியாக இருக்கணும். அப்போ தான் பிசாசு பயப்படுவா. அல்லேலூயா சொல்லுங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக நிற்கணும். அல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடயம். அடுத்த இன்னொரு விசுவாசம் வேணும். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்த நிலங்கள் அவன் உங்களை விட்டு. எதை விசுவாசி? நீங்க எதிர்த்தா அவன் ஓடிடுவானு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க எதிர்த்தா, அப்ப நீங்க எதிர்காட்டா உங்களை துரத்திக்கிட்டே வருவான். ஒரு தடவை சொன்னாங்க, பிரதர்
நாங்கள் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போனோம், அங்கே பிசாசு உபத்திரமாக இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்காருங்க பிசாசு உபத்திரம், வேறு வீட்டுக்கு போயிருங்க. அடுத்த வீட்டுக்கு போனோம், அங்கேயும் பிசாசு உபத்திரமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அடுத்த வீட்டுக்கு போய் சொல்லிட்டாங்க. எத்தனை வீட்டுக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க? நீங்கள் எப்போ பிசாசை எதிர்க்க போகிறீங்க? பிசாசை, நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய சீசன் வந்துட்டேன், இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கலாம், இனி இங்கே ஒரு நாள் இருக்க முடியாது, ஓடி போய் இயேசுவின் நாமத்தினால. நீங்கள் அதை விரட்டுறதுக்கு பதில் அது உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடாக போவீங்களா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு. அப்போ ஏன் அந்த ஊழியக்காரங்களை போச்சொன்னார்? போச்சொன்னா காரணம், உங்களுக்கு பலன் இல்லை. நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை, பைபிள் வாசிக்கிறது இல்லை, கர்த்தருக்குள்ள பலன் இல்லை. அதனால் உங்களால் மோதி ஜெயிக்க முடியாது, வேறு வீடு பார்த்தாவது போங்கன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவ்வளோதான். நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒவ்வொரு சீஷனும் பலமுள்ளவர்களாக எழும்பணும் இயேசுவுக்காக. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்க அதை மேற்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் என்கிற கேடயம் என்ன? முதலாவது, சாத்தானை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இரண்டாவது, சாத்தான் என்னை சேதப்படுத்த முடியாது. மூன்றாவது, சர்ப்பங்களை, தேள்கள் என்கிற பிசாசின் கிரியைகளை மிதித்து போட கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நான்காவது, நான் அவனை துரத்தினால் அவன் ஓடி போவான். இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனை துரத்த போறீங்க. அவன் ஓட போகிறான், அவன் ஓட ஆயத்தமாகி விட்டான். நீங்க அதை அறிந்து கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த முகாமுக்கு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சாத்தான் எப்படி யுத்தம் பண்ணுகிறான்? முக்கியமாக ஒரு 3 காரியம். பிராக்டிக்கலாக ஆவியானவர் சீசர்களுக்கு விரோதமாக என்ன யுத்தம் பண்ணுவான்? இயேசுக்கு ஊழியம் செய்கிறவங்க, ஒரு ஜபக்கூட்டம் நடத்துகிறவங்க, ஜபக்குள்ள நடத்துகிறவங்க, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இயேசுக்காக ஏதாவது ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறவங்கள சாத்தான் குறிவைத்து தாக்குகிறான் என்றால் எங்கே தாக்குவான்? அது எப்படி நம்ம ஜெயிக்கணும்? வேகமாக சொல்லி அதற்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. 3 பகுதிகளை உங்களை தாக்குவான். நல்ல அறிந்து கொள்ளுங்க. உங்களுடைய 3 பகுதிகளை தாக்குவான். உங்களை வீழ்த்துவதற்கு, உங்களை சோர்ந்து போக பண்ண, உங்களை முடக்குவதற்கு, நீங்கள் செயல்பட விடாதபடி உங்களை முடக்குவதற்கு, நீங்கள் ஜெபிக்கக்கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, எழுப்புதலுக்காய் பிரயாசப்படக்கூடாது, உங்களை முடக்குவதற்கு 3 இடங்களை அவன் குறிவைத்து தாக்குவான். நல்ல அறிந்து, முதலாவது உங்களை தாக்குவான், பர்சனல் உங்களை தாக்குவான். ரெண்டாவது உங்களுடைய குடும்பத்தை தாக்குவான். மூன்றாவது உங்களுடைய ஊழியம். நீங்கள் சபை வைத்திருந்தால் சபை, ஒரு ஊழியம் வைத்திருந்தால் அந்த ஊழியம், அதை தாக்குவான். அங்கே தான் உங்களை முடக்குவதற்கு அவன் பிரயாசப்படுவான். பாதாளத்தின் வாசல்கள் எழும்பி நிற்கும் உங்களை முடக்குவதற்கு. நீங்கள் அவனை எப்படி மேற்கொள்ளணும்? வேகமாக சில காரியத்தை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். முதலாவது, உங்களை தனிப்பட்ட முறையில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியத்தை ஒப்பு கொடுத்து ஏதோ ஒரு ஊழியத்தை செய்கிற சீஷனாக இருக்கிற உங்களை சாத்தான் குறிவைப்பான். ஒரு ஜபக்கூட்டம் நடத்துகிறீங்க, வாரத்தில் ஒரு நாள் வீட்டில் கூடி 10 பேர் சேர்ந்து இந்தியாவுக்காக எழுப்புவதற்காக ஜெபிக்கிறீங்க, அது ஒரு பெரிய ஊழியம். நீங்கள் ஒரு கிராமத்தில் போய் சண்டே ஸ்கூல் நடத்தி பிள்ளைகளை இயேசுக்குள்ள நடத்துகிறீங்க, அது ஒரு பெரிய ஊழியம். நீங்கள் சீஷி, நீங்கள் ஒரு சீஷன். ஒரு 4 வாலிபர்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி ஜெபிக்க வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு சீஷன், சீஷி. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், காலேஜில் வேலை செய்யலாம், எங்கேயாவது வேலை செய்யலாம், குடும்பஸ்திரியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஊழியம் எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுறீங்க. உங்களை தான் சாத்தான் டார்கெட் பண்ணுவோம். முதல்ல உங்களை குறிவைப்பான். நல்ல கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறாரு, மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பகுதிகளை உடையவர். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அப்போ இந்த 3 பகுதிகள் நமக்குள்ளே இருக்குது. இதைத்தான் சாத்தான் டார்கெட் பண்ணுவான். முதலாவது நான் சொல்ல முடிய ஆத்மாவை டார்கெட் பண்ணுவான். உங்கள் ஆத்மாவை, உங்களுடைய ஆத்மாவில் பாவ கரையை கொண்டு வந்து விட்டால் தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடும். அப்போ உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. அப்போ முதலாவது சாத்தான் உங்களை தாக்குகிற இடம் உங்களுடைய ஆத்மாவிலே பாவத்தை கொண்டு வர அவன் பிரயாசப்படுவான். பாவ போராட்டத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்களோ அந்த இடத்துல தாக்குதல் நடத்துவான். அவனுக்கு தெரியும் நீங்கள் எங்கே பலவீனமாக இருக்கிறீங்க என்பது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், அதை தூண்டக்கூடிய காட்சிகள், அந்த பலவீனம் உங்களுக்குள்ளே இருந்தால் அங்கே தான் சாத்தான் அட்டாக் பண்ணுவான். உங்களை இந்த பாவத்தில் விழ வைத்து விட்டால் உங்களால் ஜெபிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது, பாதாளத்தின் வாசலை நீங்கள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால் பாவ போராட்டத்தை கொண்டு வருவான், பாவ பிரச்சனையை கொண்டு வருவான், உங்களை கரைப்படுத்தி வீழ்த்து விட முயற்சி பண்ணுவான். அதற்காக கண்ணிகளை சாத்தான் வைப்பான். முதல்ல நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும். இச்சையின் ஆவி, சிலருக்குள்ள கோபத்தின் ஆவி. சிலருக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் பாருங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் அந்நிய பாஷை பேசுகிறவங்க இங்கே குழாய் பாஷை பேசிடுவாங்க டக்குன்னு. என்னங்க அந்நிய பாஷை பேசுகிறவங்க கெட்ட வார்த்தைலாம் பேசுவாங்களா? என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால் என் மனைவி பேசுகிறாங்க, சர்ச்சுக்கு வந்து அந்நிய பாஷை பேசுகிற, வீட்டில் பயங்கரமாக வார்த்தைலாம் பேசுகிறாளே, அது என்ன ஆவிங்கன்னு கேட்குறாங்க சிலர்.
என்ன சாத்தான் கோபம் வந்த உடனே உங்களுக்கே தெரியாமல் கோபத்தில் பேசுகிறீங்களா? அது ஒரு கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி. அதாவது உங்களுடைய சாட்சியை கெடுக்க சாத்தான் முதல்ல முயற்சி பண்ணுவான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுக்கணும், உங்களுடைய சாட்சியை கெடுக்கணும். அதை கெடுத்து விட்டால் உங்களுடைய ஊழியம் தடைபடும், நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியாமல் ஆகிவிடும். சாத்தான் அதில் கிரியை செய்வான். பெருமையின் ஆவி. சிலருக்கு எந்த காரியம் பெருமை, தன்னை குறித்து பெருமையாய், ஊழியத்தை குறித்து பெருமையாய் பேசுவது பெருமையின் ஆவி. பண ஆசை தோணும், பணத்துக்காக. அப்புறம் பணம் கொஞ்சம் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தோன்னே எவ்வளோ காணி கிடைக்கும், காணி கொடுத்தா தான் வருவேன், இவ்வளோ தந்தா தான் வருவேன், பண ஆசையை கொண்டு வந்துடுவான். அப்போ இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். முதலாவது உங்களை பாவத்துக்குள்ளாக்கி வீழ்த்துவதற்கு பாவ சோதனைகள், பாவ காரியங்களை உங்களை வாழ்க்கையில் கொண்டு வருவான். நீங்களே யோசித்து பாருங்கள், எங்கே உங்களுக்கு அதிக போராட்டம் வருகிறது? தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எந்த பகுதியில் சாத்தான் போராட்டம் கொண்டு வரான்? பெருமையா, கோபத்தை கொண்டு வரானா, எரிச்சலை கொண்டு வரானா, அல்லது உங்களுடைய கண்களின் இச்சை, மாமிச இச்சை, இச்சையான காரியத்தை தோன்றானா, ரகசிய பாவங்களை தோன்றானா, ஏதோ ஒரு பாவ காரியத்தை விதைக்கிறானா? அதில் தான் உங்களுக்கு போராட்டமாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் முதல்ல அந்த இடத்துல ஜெயிக்கணும். கர்த்தர் இன்னைக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். ஏன்னா அந்த இடத்துல தான் சாத்தான் வந்து உங்களை தாக்கிக்கிட்டே இருக்கான். திரும்ப தாக்கும்போது நீங்கள் அதில் வீழ்ந்துருவீங்கன்னு சொல்லி சாத்தான் தாக்கி கொண்டே இருக்கிறான். அதில் நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் தேவ பிள்ளைகள் விழிப்பாக இருந்து ஆவியானவருடைய அந்த கைடன்ஸை நீங்கள் பெற்றவங்களாக காணப்படணும். ஆவியானவர் அழகாக நமக்கு சாத்தானுடைய தந்திரத்தை வெளிப்படுத்துவார். நான் ஏற்கனவே சொன்னாலும் திரும்ப சொல்லுகிறேன், ஒவ்வொரு ஏரியாக்களை நாங்கள் ஊழியக்காரர்கள், நாங்கள் பல இடத்துக்கு பிரயாணப்படணும். ஒவ்வொரு பட்டணம், ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு நாட்டில் விதவிதமான ஆவிகள் கிரியை செய்யும், ஒவ்வொரு பட்டணத்தில் விதவிதமான ஆவிகள் கிரியை செய்யும். அந்த ஆவியினுடைய தாக்குதல் எங்கள் மேலே உண்டாகும். நாங்கள் கவனமாக இல்லாட்டா சாத்தான் எங்களை முடக்கி விடுவான். ஒரு சமயம் பாருங்கள், ஒரு பட்டணத்தில் கூட்டம், எங்கள் டீம் எல்லாம் முன்னால் போயிட்டாங்க, ஜெபிக்க போயிட்டாங்க. நானும் என்னுடைய மனைவி அந்த கூட்டத்துக்கு முந்தின நாள் போகிறோம். ராத்திரியில் ஆயத்த ஜெபம். அதனால் நான் என் மனைவி காரில் போகிறோம். அப்போ கொஞ்சம் தூரம், சில மணி நேரம் பிரயாணப்பட்டு அந்த சிட்டி எல்லைக்குள்ளே வரும். அந்த சிட்டி, அந்த பட்டணத்தினுடைய எல்லைக்குள்ளே என்னுடைய கார் நுழைகிறது. அந்த சிட்டிக்குள்ளே அந்த போர்டை பார்க்குறேன், அந்த சிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்லி அந்த எல்லைக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு ஆவிக்குரிய போராட்டம் சிந்தனையில் உண்டானது. ஒரு மாதிரி அசுத்தமான சிந்தை, விபச்சார சிந்தை, இச்சையான சிந்தைன்னு ஒரு தாக்கம் எனக்கு நல்லா தெரியுது. திடீரென்று என் சிந்தனையில் இந்த தாக்கம் வருகிறது. என்ன திடீர்னு இந்த மாதிரி சிந்தை வருது? இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன் இந்த இச்சையின் ஆவியை. என் சிந்தனையில் போராட்டுகிற ஆவி உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். மனசுக்குள்ளே ஜெபிச்சுக்கிட்டே வர்றேன். பயங்கர ஒரு போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம். இவ்வளோ நேரம் நல்லா இருந்தோம், திடீர்னு என் சிந்தையில் ஏன் இப்படி வருது அப்படின்னு எண்ணிக்கொண்டே நான் யோசித்துக்கிட்டே ஜெபிச்சுக்கிட்டே போகிறேன். ஆவியில் நிரம்பி அதை கடிந்து கொள்கிறேன். சாத்தானை உன்னை கடிந்து கொள்கிறேன், இச்சையின் ஆவியை உன்னை கடிந்து கொள்கிறேன், இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், சிந்தனைக்கு இயேசுடைய ரத்தத்தை ஒப்பு கொடுக்குறேன். ஜெபிச்சுக்கிட்டே உள்ளே போகிறோம். என் மனைவிட்ட நான் ஒன்றுமே சொல்லலை. போய் நான் எங்களை தங்க வைக்கிறதுக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டீம், கூட்டம் ஒழுங்கு பண்ண டீம் எல்லாம் வந்திருக்கிறாங்க. எங்களை கொண்டு வந்து அந்த ரூமை காமிச்சாங்க. போய் நின்று ஒரு ஜெபம் பண்ணுறோம். நான் என் மனைவி நின்று ரூம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஜெபம் பண்ணி முடித்தவொடனே என் மனைவி சொல்லுகிறாள், இந்த பட்டணத்தில் விபச்சாரத்தின் ஆவி கிரியை செய்கிறது. நான் என் மனைவிட்ட ஒன்றுமே சொல்லலை. அவர் சொல்கிற ஜெபம் பண்ணி முடித்தவொடனே இந்த பட்டணத்தில் விபச்சாரத்தின் ஆவி அதிகமாக கிரியை செய்கிறது. எப்படி சொல்கிற? ஆவியானவர் காமிக்கிறாரு. அந்த ஆவியனுடைய தாக்கத்தை நான் பார்க்குறேன். அந்த பட்டணத்தில் அந்த 3 நாள் கூட்டத்தில் விபச்சார பாவத்தில் அடிமைப்பட்ட நிறைய பேர் மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த பட்டணத்தில் கிரியை செய்கிற விபச்சாரத்தின் ஆவி ஊழியம் செய்ய போகிற எங்களை குறிவைத்து தாக்குகிறது. அறிந்து கொள்ளுங்க சீஷர்கள், ஊழியன விளையாட்டு இல்லை. சும்மா போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோம், பேசுகிறோம். நீ சாத்தான் உங்களை டார்கெட் பண்ணுற, அறிந்து கொள்ளுங்க. அதனால தான் விழிப்பாருங்க, எச்சரிக்கையாருங்கன்னு வசனம் சொல்ல காரணம் என்ன? நீங்கள் விழிப்பாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சாத்தான் உங்களை கண்ணி வச்சு வீழ்த்திடுவான். நீங்கள் சாதாரணமாக நினைப்பீங்க, அது என்ன ஆவின்னு கண்டுபிடிக்கணும். சில ஆட்கள் மூலமாகவே அந்த ஆவி வரும், சில ஆட்கள் மூலமாகவே பேச வரும், சில பெண்கள் மூலமாக, சில ஆண்கள் மூலமாக வருவான். உங்களை நேசிக்கிற மாதிரி பைபிளை தூக்கி கொண்டே வருவான். அந்த ஆவி அது ஒரு ஆவி, அது ஒரு பிசாசின் ஆவி, உங்களை வீழ்த்துவதற்கு வரக்கூடிய ஆவி. திருப்பத்தூருக்குள்ளேயே வந்துட்டு, திருப்பத்தூர்லேயே சில வருஷத்துக்கு முன்னால் இங்கேயே வந்து ஒரு அம்மா லெட்டர் கொடுக்குது எனக்கு. எவ்வளோ துணிகரம் இருக்கும். உண்மை. நான் ஏன் இதை வெளிப்படையாக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அந்த சோதனை வருது. நீங்கள் அதை அறிந்து கொள்ளாட்டா ஜெயிக்க முடியாது. ஊழியக்காரனை கவுக்க, ஊழியம் செய்கிற ஆளை கவுக்க பிசாசு வருவான். அப்படி தான் யோசித்து கொள்ளுங்க. திருப்பத்தூருக்குள்ளே வர வந்து நினைக்காருங்க, சபைக்குள்ளே வருவான், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வருவான், முக்காடு போட்டுக்கிட்டே வரும், அந்நிய பாஷை பேசிக்கிட்டே. கவனம், ஆண்கள் கவனம், பெண்கள் கவனம். சாத்தான் எங்கே வருவான்? இப்போ உங்களுக்கு தெரியுது. இங்கேருந்து போராடி இன்னைக்கு அதை விரட்டணும், அடித்து விரட்டணும். இன்னைக்கு விரட்டணும். விரட்டாட்டம் ஊழியத்தை கவுத்துருவான்.
சில வருஷத்துக்கு முன்னாடி என் பிஏ ஒருத்தர் இருந்தார் ஊழியத்தில். ஒரு சிஸ்டர் வந்து, அண்ணே உங்களுக்கு இந்த ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சொன்னாங்க. என்னை நேசித்த ஊழியக்காரன பேரில் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறவங்க நிறைய பேர் உண்டு, பார்த்துருக்குறேன். அந்த ஷர்ட்டை கையில் வாங்கினவுடனே ஆவியானவர் சொல்கிறாரு, இது தவறான நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது, திருப்பி கொடுனார். நீங்கள் ஆவியில் விழிப்பா இல்லாட்டா பிசாசை கவுத்துருவான். நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், யார் கொடுத்தாரு? இந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. அதை திருப்பி கொடுங்க, தேவையில்லைன்னு சொல்லுங்க. அவங்க கொடுத்த நோக்கம் சரியில்லை. விளங்குறா அவங்களுக்கு? ஆவியில் நாங்கள் விழிப்பா இல்லாட்டா எங்களை கவுத்துருவான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், ஜாக்கிரதையா இருங்க, விழிப்பாருங்க. நான் கொடுக்கல, அவரை கொண்டு சொன்னேன், நீங்கள் கொண்டு கொடுங்க அந்த ஷர்ட்டை தூக்கி. இனிமேல் மாதிரி கொண்டு வந்தால் அண்ணன் கோவப்பட்டுருவாங்க, திருப்பி எடுத்துகிட்டு போ. எத்தனை நாங்கள் பார்க்குறோம் தெரியுமா ஊழியத்தில்? நாங்கள் விழிப்பா இல்லாட்டா அவ்வளவுதான். ராபின்சன் கூட்டம் நடத்துகிறாங்க, ராபின்சன் அவங்க மீட்டிங் பேருக்கு. அங்கே ஒரு அம்மா வந்து லெட்டர் கொடுக்குது. எவ்வளோ எனக்கு பார்த்துட்டு எவ்வளோ துணிகரம். நான் உடனே என்ன பண்ணுறது, ரகசியமாக வைக்கல, எங்கள் ட்ரஸ்டீஸ்ட்டு கொடுத்தேன், பாருங்க பிரதர் இப்படிலாம் ஒரு பொம்பளை லெட்டர் கொடுக்குது. எவ்வளோ துணிகரம். ஒரு ஊழியக்காரனுக்கே லெட்டர் கொடுத்தா இதுங்க சபையில் இருக்கிற ஆளை விடுமா? ஆனால் அங்கே ஊழியத்தில் வந்து வாலண்டியரான் பிசாசு. அதனால தான் சொல்லுவேன், சிம்சோனே ஜாக்கிரதையாரு, வாலிபர்கள்லாம் ஜாக்கிரதையாருங்க. அல்லேலூயா. தெளிலாட்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க, திருப்பத்தூர்லேயே இருப்பாங்க, முக்காடு போட்டே இருப்பாங்க, பேட்ஜ் குத்தி இருப்பாங்க, அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஜாக்கிரதையா இல்லாவிட்டால் சாத்தான் கவிழ்த்து விடுவான். விழிப்பா இருக்கணும். பிரதர் தினகரன் சொன்னாங்க ஒரு மீட்டிங்கில், அமெரிக்கா போயிருந்தேன், ஒரு மீட்டிங்கில் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன், எனக்கு பிள்ளைகள்லாம் பிறந்து எவ்வளோ பெருசாகி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அங்கே ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட வந்து நிற்கிறா பிரதர்ன்னு சொல்லி பேசினாங்க. எங்கே எந்த வயசுல சாத்தான் வருவான் கவுக்கிறதுக்கு? கடிந்து கொள்ளாட்ட அவ்வளவுதான், எதிர்காட்ட அவ்வளவுதான். அந்த ஆவியை எதிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை எதிர்க்கணும் இயேசுவின் நாமத்தினாலே. கடிந்து கொள்ளணும் அந்த பிசாசை. அது ஒரு ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, உங்களை கவிழ்க்க வருகிற ஆவி, சிம்சோனை கவிழ்க்க எழுப்பின தெளிலாடின் ஆவி. அது எதிர்க்கணும் அந்த பிசாசை. உங்க ஆத்மாவை குறிவைப்பான் பிசாசு, உங்க ஆத்மாவை குறிவைப்பான். உங்களை பாவத்தில் விழ தட்டிட்டா உங்களுடைய ஜபம் போயிடும், ஊழியம் போயிடும், தேவனோடு உள்ள தொடர்பு போயிடும். முதல்ல அங்கே தான் கண்ணி வைப்பான். நீங்கள் கவனமாக அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்கணும். உபவாசத்தை ஜெபிக்கிறீங்களா அவங்களுக்காக? நான் அதனால தான் வாரத்தில் ஒரு நாள் எனக்காக, என் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஒரு நாள் ஜெபம் பண்ணுகிறேன். என் பரிசுத்தம், என் பாதுகாப்பு, என் குடும்பம், என் மனைவி, என் குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். சாத்தான் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், அப்படி ஆவியில் நிரம்பி உபவாசத்தை ஜெபிக்கும் போது கர்த்தர் காண்பிப்பார், என் ஆவி உனக்கு விரோதமாக எழும்புது, எங்கே உன்னை வீழ்த்தது திட்டம் போடுகிறது. அந்த ஆவியை எதிர்த்து ஜெபிக்க 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 கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு நாளில் முடியாது, வாரந்தோறும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி காத்திருந்து எனக்காக என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நான் ஜெபிக்கிறேன். சாத்தான் என் பரிசுத்தத்துக்கு விரோதமாய் குறிவைக்கிறான் என்று எனக்கு தெரியும். அது தெரிஞ்சிருக்கணும். சீஷர்களுக்கு ஆத்மாவை குறிவைப்பான். அப்ப என்ன ஆவி? இச்சையின் ஆவியா இருக்கலாம், சிலருக்கு பெருமையின் ஆவியா இருக்கலாம், சிலர் கோபத்தின் ஆவியா இருக்கலாம். அந்த ஆவியை எதிர்த்து இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் குறிவைக்கிற ஆவியை உன்னை நான் எதிர்க்கிற இயேசுவின் நாமத்தினால சொல்லணும், எதிர்த்து ஜெபிக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய சரீரத்தை தாக்க அவன் முயற்சி பண்ணுவான். உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்திட்டா நீங்கள் ஜெபிக்க முடியாது, நீங்கள் ஊழியம் செய்ய முடியாது. உங்களுடைய சரீரத்தை குறிவைப்பான். அதனால தான் உங்களுடைய சரீரம் பாதுகாப்பாக இருக்க கவனமாக ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் லங்ஸை ஒப்பு கொடுக்கிறேன், என் கிட்னியை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் ஜீரண உறுப்புக்காக ஜெபிக்கிறேன், என் எலும்புகள் நரம்புகளுக்காக ஜெபிக்கிறேன். சாத்தான் எதையும் தொடக்கூடாது. இந்த சரீரத்தின் அத்தனை அவயங்களும் இயேசுவுக்கு சொந்தம். பிசாசு என்னை தொடக்கூடாது. என்னை பலவீனப்படுத்த முடக்கி விட அவன் நினைப்பான். உங்களுடைய சரீரத்தை தொட்டு பலவீனப்படுத்த போராடுவான். நீங்கள் எதிர்த்து ஜெபிக்கணும், சாத்தானை தொடாதே. என் சரீரம் இயேசுவுக்கு சொந்தம். நான் சொல்ல, இது தேவனுடைய ஆலயம், இயேசுவுக்கு சொந்தம். என் சரீரத்தை தொடவனுக்கு அதிகாரம் இல்லை. உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் பிசாசு. கடிந்து ஜெபிக்கணும். சில சமயம் நான் பார்த்துருக்கிறேன், பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அப்படியே ஒரு வலி உள்ளுக்குள்ள அப்படியே வரும் வயிற்று பகுதியில். பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வலி உண்டாகும், அது அப்படியே உள்ள நுழையிற. அப்போ நல்லா தெரியும் இது ஒரு ஆவி, என் சரீரத்தை பலவீனப்படுத்தணும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவியில் கடிந்து கொள்வேன் மனசில், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் டேக் யுவர் ஹேண்ட் யூ டெவில். உன் கையை எடுப்பு சாசை. நல்லா தெரியும், அது வெளியேறி போகிறது தெரியும். இது ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸில் தான் விளங்கி கொள்ள முடியும். அந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது தொடுவதும் கையை எடுப்பதும் நல்லா தெரியும். நீங்கள் ஏமாந்தீங்கன்னா உங்களை முடைக்கிடுவான். ஆனால் தான் எதிராளியை குறித்து விழிப்பாருங்க. கெச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான், உங்களுடைய சரீரத்தை தாக்க முயற்சி பண்ணுவான்.
ஒரு சமயம் 2 வாரம் ஊழியம், எனக்கு 2 வாரம் தொடர்ச்சியாக கூட்டம் ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். சரீரம் ரொம்ப களைப்பாயிட்டு. ஒரு 2 வாரம் பகல் கூட்டம் ராத்திரி கூட்டம், பகல் கூட்டம் ராத்திரி கூட்டம். டயர்டில் ஒரு நாள் எழும்பவே முடியல, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல. அப்படியே டயர்டில் சின்ன சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். இன்றைக்கி முழுத ரெஸ்ட்டு தானே, 3 வேளை சாப்பிட்டு தூங்கிட்டேன் ஒரு நாள் முழுவதும். அடுத்த நாள் எழும்ப முடியல, முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியல. சரீரம் இன்னும் பலவீனமாகவே இருக்குது. நான் உடனே நினைக்கிறேன், நம்ம ரொம்ப ஊழியம் செய்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அதனால் இன்றைக்கி லீவ் போட்டு தூங்கிடலான்னு மனசில் நினைக்கிறேன். ஆவியான சொல்ல, எழும்பு, நீ இந்த மாதிரி யோசிக்காத, இது பிசாசுடைய தந்திரம். உன் சரீரத்தை அவன் பலவீனப்படுத்துகிறான், உன் ஜெபத்தை தடுக்க நினைக்கிறான், நீ தான் மேற்கொள்ளணும். அது சாத்தான் கொண்டு வந்த பலவீனம் என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நான் உடனே எழும்பி கஷ்டப்பட்டு தான் முழங்கால் போட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே பலவீனப்படுத்துகிற ஆவியவனை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகிவிட்டேன். சாத்தான் அப்படி தான் நம்ம சரீரத்தை முடக்குவான். ஒரு வியாதியை கொண்டு வந்து, ஒரு பலவீனத்தை கொண்டு வந்து முடக்கிவிட நினைப்பான். நீங்கள் அவனை மேற்கொள்ளணும். 3வது, உங்களுடைய ஆவியை தாக்குவான். உங்களுடைய ஸ்பிரிட் நிறைய பிரச்சனை உண்டாக்கி கவலையில் உங்களை முடக்கிறதுக்கு நினைப்பான். சிலர் பாருங்கள், எப்பவும் கவலையாகவே இருப்பாங்க. நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, ஊழியமே செய்வாங்க, நான் கவலையாகவே இருப்பாங்க. ஒரே கவலை, பிள்ளை குறித்து கவலை, அது குறித்து கவலை, இது குறித்த சாத்தான் கவலை கொண்டு வந்து பாரமாக வச்சு அழுத்திடுவான். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் தேவனுக்கு தெரியப்படுத்தினேன் என்றார். நீங்கள் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன தெரியுமா? அது ஒரு பாவம். கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு பாவம். சாத்தான் அந்த பாவத்தை உங்கள் மேலே வச்சு கவலைக்குள்ளாக்கி உங்களுடைய ஜெபத்தை தடுத்துருவான், ஊழியத்தை தடுத்துருவான், எல்லாத்தையும் கெடுத்துருவான். அதனால் அது உங்களுடைய ஆவியில் சோர்வை கொண்டு வந்துடும். அப்புறம் சிலர்களை பயப்படுத்துகிற ஆவி, மனிதர்களால் உண்டாகிற பயம், சூழ்நிலைகளால் உண்டாகிற பயத்தை சாத்தான் கொண்டு வர்றது முதல்ல பயப்படுத்துவான். அப்போஸ்தலரை கூப்பிட்டு அவங்களை பயமுறுத்தி அனுப்பினார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற முதலாவது ஊழியக்காரங்களை கூப்பிட்டு மத தலைவர்கள் பயமுறுத்தி அனுப்பினாங்க. இயேசுவை பற்றி பேசக்கூடாது, அவ்வளவுதான். பயமுறுதி. ஏன் வாட்ஸ்அப்பில் இந்த நியூஸ் எல்லாம் வருது, செய்தியெல்லாம் வருது, இந்த மாதிரி செய்தியெல்லாம் வருது? என்னை பயப்படுத்துவதற்கு சாத்தான் பண்ணுகிற தந்திரம். மோகன்லாஸை பயப்படுத்திட்டா முடக்கி விடலாம். அது எனக்கு தெரியும். நான் போய் சொல்ல, சாத்தான் என்ன கொண்டு வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என்னால் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு பயப்பட மாட்டேன். நீ என்ன செய்தியை பரப்பினாலும், எந்த மாதிரி செய்தி எனக்கு விரோதமாக எழும்ப பண்ணினாலும் நான் பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை மேற்கொள்ளுகிறேன். அதை சொல்லணும், வாய் திறந்து கன்ஃபஸ் பண்ணணும். சாத்தானை நான் பயப்பட மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்? பிள்ளைகளை வச்சு பயமுறுத்துவான். பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நடந்தவன், ஐயோ என் பிள்ளைக்கு எதாவது ஆயிருமா? என்ன ஆகும்? உங்கள் பிள்ளை குறித்து கர்த்தர் என்ன வாக்கு கொடுத்துருக்கிறார்? உன் பிள்ளைகள் கர்த்தரால் உன் பிள்ளைகளுடைய சமாதானம். நீங்கள் அதை தானே நம்பணும். பிசாசு சொல்லுவான், பிள்ளையை பாரு, எதாவது பண்ணிடுவேன், பயமுறுத்தி பார்க்குறேன். அப்பா பிரதர் எங்களோட ஊழியத்தில் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஸ்பெஷல் கிரேஸ் என்னென்னா, பிசாசு கட்டில் இருக்க மக்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறார். எந்த பிசாசு அவங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது. அதனால தான் பாருங்கள், நான் ஈஸியானதெல்லாம் நான் செஞ்சிருவேன். வியாதிக்கு ஜெபிக்கணும்னா கை வச்சு அனுப்பி விட்டுறலாம். இந்த பிசாசு நான் போராடணும்ல, நேராக அப்பாத்தரை விட கொண்டு போங்கன்னு அனுப்பிடுவாங்க. அதான் கஷ்டமானதெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்றாரு. ஆனால் அவன்கிட்ட எந்த பிசாசு நிற்க முடியாது. அவங்க பிசாசுக்கிட்ட கேட்க மாட்டாங்க, எங்கேருந்து வந்து அட்ரஸ் கேட்க மாட்டாங்க. பிசாசை பற்றி ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இது எங்கேருந்து வந்துச்சு, என்ன காரியம். அதனால தான் பிசாசு பயப்படும். பிசாசுகிட்ட இப்போ அட்ரஸ் கேட்டீங்க, பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் பொய்யான அட்ரஸ் தான் சொல்லுவான், உண்மை சொல்ல மாட்டான். பிசாசு சொல்லிட்டு சந்தோஷப்படாதுங்க, ஏமாற்றிட்டானே அவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். கர்த்தர் சொல்கிறதான் கவனிக்கணும். ஒரு முறை அப்படி தான் ஒரு மீட்டிங் போயிருக்கிறோம். ஆழ்வார் திருநகர்ன்ற ஒரு இடம். ஆழ்வார் திருநகர் எங்கள் ஊர் பக்கம். பயங்கர ஒரு பிசாசு. அது பயங்கரமாக அது கோபம் கொண்டு நிற்கிது. நான் சொன்னேன், பிரதர் அதை நீங்கள் தான் டீல் பண்ணணும், நீங்கள் ஜோம் பண்ணுங்கன்னு. அவங்க பக்கத்தில் போய் எல்லாம் விடுங்கன்னு ஜெபிக்க போனேன். அது சொல்லுது, என்னை தொடுவேனே, உனக்கு ஒரு மகள் தானே இருக்கிறா. அவங்களுக்கு ஒரு மக தானே இருக்கிறா. ஆமாம், நீ இங்கேருந்து வரட்டினா உன் மகளை போய் பிடிச்சிருவாங்க. பயமுறுத்துரு. இவன் சொன்னாங்க, ஒன்றால் முடிஞ்சால் பிடிச்சி பாரு, இப்போ போய் இவளை விட்டு இயேசுவின் நாமத்தினால. அடுத்த நிமிஷம் சொல்லுது, ஐயோ வீட்டுக்குள்ளே போக முடியலையே, அது நெருப்பாலாம் இருக்குது, தெரியுதில்ல. எங்கள் வீட்டில் எப்பவுமே ஜபம் நடந்துக்கிட்டே இருக்கேன், மகளும் மனைவி அக்னியாக இருக்கிறாங்கன்னு தெரியுதில்ல, தொட முடியாதவனால. அந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பயந்து கொண்டிருந்தா ஜெயிக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் பயம். உங்களை பயப்படுத்திட்டு அவன் வீழ்த்தி விட முடியும். சோர்வு, அந்த மாதிரி கவலை, சோர்வு, பயம், இந்த டிப்ரெஷன்,
இந்த டிப்ரெஷன் வார்த்தையை ஒரு விசுவாசி பயன்படுத்தவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்நிய பாஷை பேசுகிறான்னு சொல்கிறாங்க டிப்ரெஷன் பிரதர். எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க இந்த வார்த்தையை டிப்ரெஷன்? அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை எப்படி இந்த ஆவி தொட முடியும்? டிப்ரெஷன் மன அழுத்தம் சொல்லாருங்க. நீங்கள் மேற்கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானே, நீ எனக்கு மன அழுத்தத்தில் தர முடியாது, கவலையை தர முடியாது, பயத்தை கொடுக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் உன்னை நான் மேற்கொள்ளுகிறேன் சொல்லுங்க. ஆவியில நிரம்பி அல்லேலூயா. அப்பதான் பிசாசு ஓடுவான். நீங்க அவனை மேற்கொள்ளணும். முதல்ல உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, உங்களுடைய சரீரத்தை தாக்குகிற ஆவி, உங்களுடைய ஆவியை தாக்கி கவலை, பயம், சோர்வை கொண்டு வருகிற ஆவி, அதை மேற்கொள்ளணும். ரெண்டாவது, உங்களுடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஃபேமிலி. சாத்தானுக்கு தெரியும் உங்களை தொட முடியல, நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கிறீங்க, நல்லா ஜெபிக்கிறீங்க. ஃபேமிலியை தொட்டால் இவன் சோர்ந்துருவான், அப்போ ஊழியம் செய்வதை விட்டுருவாங்க, ஜெபிக்கிறதை நிறுத்திடுவாங்க. என்ன இந்தியான்னு எழுப்புதலுக்கே ஜெபிக்கிறான், இவனை டைவர்ட் பண்ணணுமானா ஃபேமிலியில் கை வைக்கணும். யார் ஃபேமிலியில் பலவீனமாக இருக்காங்களோ அவங்கள கை வைப்பான். உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, உங்கள் பிள்ளைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனில்லாதவங்களை டச் பண்ணுவான். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு சமாதான குறைச்சலை உண்டாக்குவான். ஒரு மனதை கெடுக்க முடியாத காரியத்தை செய்வான். இதுக்கு முன்னால் என் கணவர் இப்படி பேச மாட்டாங்களே, இப்போ ஏன் இப்படி பேசுகிறாங்க? என் மனைவி இதுக்கு முன்னால் இப்படி இருக்க மாட்டாளே, ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறாள்? திடீரென்று அது அவங்க இல்லை, பிசாசு உங்களை தாக்குவதற்கு உங்களுடைய குடும்பத்தை குறிவைக்கிறான். உங்களை முடக்குவதற்கு சாத்தானுடைய குடும்பத்தை குறிவைக்கிறான். என் பிள்ளை இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தான், இப்போ திடீர்னு என் மகள் இப்படி மாறிட்டான், என் மகன் இப்படி மாறிட்டான். எதுக்காக? உங்களை முடக்குவதற்கு உங்களுடைய பிள்ளையை சாத்தான் குறிவைக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என் குடும்பமே இயேசுவுக்கு சொந்தம், என் கணவர், என் மனைவி, என் பிள்ளைங்க எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். என் குடும்பத்தின் மேலே சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை, என் பிள்ளைகளை தொட உனக்கு உரிமை இல்லை, என் கணவரை தொட உரிமை இல்லை. உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். அவனை எதிர்த்திருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு பண பிரச்சனை கொண்டு வருவான். ஒரு பண பிரச்சனை, பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை தூண்டுனா நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டு இதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை திசை திருப்பணும். நீங்கள் எழுப்புதல், தேசம், ஆத்துமாக்கள், அந்த ஜபத்தை விட்டு உங்களை திசை திருப்ப அவன் முயற்சி பண்ணுவான். நீங்கள் மேற்கொள்ளணும். நீங்கள் அவனை கடிந்து கொள்ளணும், அவனை எதிர்த்து நிற்கணும். என் குடும்பத்து மேலே உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும், கணவன், மனைவி, 2 பிள்ளைங்க. அந்த பிரதர் பெரிய ஆபீஸராக வேலை செய்கிறார். மற்ற நேரம் எல்லாம் ஊழியம் செய்வார், நல்ல பிரசங்கம் பண்ணுவார், பல இடங்களுக்கு போயிட்டு வருவார். அப்படி மனைவி, பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப சந்தோஷமான குடும்பம். அப்படி மனைவி நல்லா ஜெபிப்பாங்க, கணவர் நல்லா ஊழியம் செய்துட்டு வருவார், சந்தோஷமாக இருந்தாங்க. ஒரு முறை ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அப்படி மனைவி என்னை பார்த்தாங்க, பேசுகிறதுக்கு டைம் இல்லை, இதில் எல்லாம் எழுதியிருக்கிற பிரதர் ஜோம் பண்ணுங்கன்ட்டு போனாங்க. அந்த கடிதத்தை வாசித்து பார்த்தா சொல்கிறாங்க பயங்கரமாக. இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, என் கணவருக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை. என்ன காரியம் உள்ள வாசித்து பார்த்தா, என் கணவர் மேலே எனக்கு சந்தேகமாக வருகிறது. அவர் எங்கேயோ போகிறாரு, அவங்க கூட்டத்துக்கு தான் போயிட்டு வர்றாங்க, ஊழியம் தான் செய்துட்டு வர்றாங்க. இப்போ எனக்குள்ள சந்தேகம் வருது, அவங்க யார் கூட தொடர்பில் இருக்கிறாங்க, எங்கேயோ போயிட்டு வர்றாரு, ஊழியன்ற பேரில் யார் கூட போயிட்டு வர்றாரு. அந்த சந்தேகத்தை நான் சண்டை போடுறேன் என் கணவர்கிட்ட, அதனால என் குடும்ப சமாதானம் போய் விட்டது. அவங்களே சொல்கிறாங்க, நான் ஏன் சந்தேகப்படுறேன், ஏன் கோபப்படுறேன்னு எனக்கு தெரியல. என் கணவர் உண்மையாக அந்த தொடர்பு அப்படி யாராவது இருக்கிறா அதுவும் தெரியல. அவங்க கடிதத்தில் எழுதியிருக்கிறாங்க. அப்போ கணவருக்கு எந்த மாதிரி தவறான தொடர்பும் இல்லை, யார் கூட பழக்கமும் இல்லை, எப்பவும் போல ஊழியம் செய்கிறார். அவருடைய ஊழியத்தை முடக்க மனைவிக்குள்ள சாத்தான் சந்தேகத்தின் ஆவியாய் நுழைந்து விட்டான். அதனால சண்டை, பிரச்சனை, பிள்ளைகள் பாதிப்பு, ஒரு குடும்ப சமாதானத்தை கெடுத்து விட்டான். நல்ல ஜெபித்த குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம், சந்தேகத்தின் ஆவி உள்ள நுழைஞ்சிட்டான். நல்லா அறிந்து கொள்ளுங்க, இது ஒரு பிசாசனுடைய கிரியை. ஊழியத்தை முடக்குவதற்கு, அந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வதை தடுப்பதற்கு சந்தேகத்தின் ஆவி உள்ள நுழைஞ்சிட்டான். சில குடும்பத்தில் கணவனுக்குள்ளே நுழைஞ்சிருவான், சில குடும்பத்தில் மனைவிக்குள்ளே நுழைஞ்சிருவான். சந்தேகத்தை திடீர்னு எழுப்பி, உண்மையாக இருக்கிறதா தெரியாது, ஆனால் நான் நம்புறது நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அடித்து பேசுவாங்க. என்னன்னு தெரியல, எனக்கு அந்த எண்ணம் வருது. சந்தேகத்தின் ஆவி, நீங்கள் அதை விரட்டணும் இயேசுவின் நாமத்தினால. என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சந்தேகத்தின் ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவியை நான் கடிந்து கொள்ளுகிறேன். என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். நீ குடும்பத்தை ஆண்டவருடைய பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், இந்த நாட்களில் யுத்தத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகள், எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க முதலாவது ப்ரொடெக்ஷன் ப்ரேயர் பண்ணணும், பாதுகாப்பு ஜெபம் பண்ணணும்.
அதான் விசுவாசம் என்கிற கேடயம் நம் பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்டது. அந்த விசுவாச ஜெபம் பண்ணணும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கணும். நானும் என் பிள்ளைகளும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம், இந்த வீடு இயேசுவுக்கு சொந்தம், இந்த எல்லைக்குள்ள சாத்தானுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கணும். ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம் பண்ணி உங்களுடைய குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கணும். நீங்கள் யுத்த களத்தில் நிற்கிறீங்க. சாத்தான் சாதாரணப்பட்டவன் அல்ல. பிசாசு உங்களுடைய எதிராளி சாதாரண ஆள் அல்ல. கண்ணுக்கு தெரிந்த எதிரி இல்லை, மறைந்திருந்து செயல்படுகிற எதிரி. அப்போ இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி ஒரு காரியம் பாருங்க. உங்கள் ஊழியத்துக்கு விரோதமாக சாத்தான் எழும்புவான். நீங்கள் செய்கிற ஊழியம், நீங்கள் சபையாக இருந்தால் சபைக்கு விரோதமாக எழும்புவான். சபைக்குள்ளே ஒரு மனதை கெடுக்க, சபைக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டாக்க. நல்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, டீமாக 10 பேர் சேர்ந்து. இப்போ என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு மணி நேரம் ஒரு டீம் பிரிஞ்சு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னா எனக்கு ஜெபிக்க இடம் கொடுக்கல, எனக்கு ஜெபிக்க இடம் தர மாட்டேங்கிற, பிரிஞ்சு போயிடுவாங்க. சின்ன காரியத்துக்கு சண்டை போட்டு பிரிஞ்சிருவாங்க. நல்ல ஊழியம் செய்கிற குழு உடஞ்சி போயிடும். ஊழியம் செய்ய முடியல. ஊழியத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் தப்பாக பேசுகிறாங்க. உங்களுடைய ஒரு மனதை கெடுக்க, உங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு மனம், உங்களுடைய குழுவினுடைய ஒரு மனம், அதை கெடுக்கிறதுக்கு பிசாசு கிரியை செய்வான். உங்களுடைய ஜெபக்குழுவுக்குள்ளே, உங்களுடைய சுவிசேஷ குழுவுக்குள்ளே, உங்களுடைய சபைக்குள்ளே, ஊழியத்துக்குள்ளே அறிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை செய்வான். அப்போ என்ன போராட்டம் ஊழியத்தில் வந்தாலும் அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. சாத்தான் உங்களை குறி வச்சிருக்கான்னு அறிந்து கொள்ளுங்க. அவனை எதிர்த்து ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு. அப்போ நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் விசுவாசத்தில் உறுதியாய் நின்று சாத்தானை எதிர்த்து ஜெபிக்க 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 இன்றைக்கு ஜெயம் எடுக்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகளை மேற்கொள்ள போறீங்க. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை, நீங்கள் அவனை மேற்கொள்ள போறீங்க. நீங்கள் அந்த ஆவிகளை மேற்கொள்ள போறீங்க. நீங்க அந்த சாத்தானை மேற்கொள்ள போறீங்க. நீங்க ஜெயிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபமன் எழுந்து நிற்போம். எல்லாரும் ஜெபமன் எழுந்து நிற்போம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். பாதாளத்தின் வாசல்களை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்கள் சாத்தானை மேற்கொள்ளுவீர்கள். அவனுடைய போராட்டங்களில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இப்பொழுது அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய அக்னியாய் உங்களுக்குள்ள இறங்க போகிறது. பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை பலப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், உங்களை சுத்திகரிக்கிற ஆவியானவர், உங்களை வல்லமைப்படுத்துகிற ஆவியானவர் இப்பொழுது உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். அக்னியாய் இறங்கட்டும் வல்லமை, அக்னியாய் இறங்கட்டும் வல்லமை. ஒவ்வொருவரை அக்னியினால் பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படும்படியாய் பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ளும்படியாய் பலப்படுத்துவீராக, வல்லமைப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் 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 ஆவியானவர் பலப்படுத்துவீராக. அக்னி பலப்படுத்துவீராக, நிரப்புவீராக. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்து கொள்ளுங்க. சத்தியம் என்னும் கச்சையை அணிந்து கொள்ளுங்க. இரட்சணியம் என்ற தலைச்சீராவை அணிந்து கொள்ளுங்க. விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்க. ஆவியின் பட்டயம் என்கிற வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய தந்திரங்கள், உங்களை பாவத்துக்குள்ளாக்க நினைக்கிற ஆவி, உங்களுக்கு சோதனை கொண்டு வருகிற ஆவி, இச்சையில், பெருமையில், பண ஆசையில் உங்களை விளைவிக்கும்படி கிரியை செய்கிற போராடுகிற ஆவி, உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த பக்கம் இருந்து வருகிறான், யார் மூலமாக வருகிறான். ஒருவேளை செல்போன் வழியாக, ஒருவேளை ஃபேஸ்புக் வழியாக, ஒருவேளை இன்டர்நெட் வழியாக சாத்தான் உங்களுக்கு கண்ணி வைத்து போராடுவது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவனை விரட்ட போறீங்க. என் வழிகளில் நீ வராத, என் வழிகளை விட்டு நீ விலகு, என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை பாவத்தில் விளைவிக்க நினைக்கிற சாத்தானே, என்னை கரைபிடித்தலான்னு நினைக்கிற பிசாசே, உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில், விரட்டுகிறேன்னு உன்னை. அப்படியே வலதுகர முயத்துங்க, வலதுகர முயத்துங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் விரட்டுற உன்னை, துரத்துகிறேன் உன்னை. பொல்லாத ஆவியே துரத்துகிறேன். இச்சையின் ஆவியே, பெருமையின் ஆவியே, எரிச்சலின் ஆவியே, என்னை கரைப்படுத்த நினைக்கிற ஆவியே, எனக்கு கண்ணி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். நீ ஓடணும், நீ ஓடணும், என்னை விட்டு ஓடணும். என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஆவி, நோய்களை கொண்டு வருகிற ஆவி,
எந்த இடத்தை பலவீனப்படுத்துகிறான்? நீங்க சொல்லுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம், என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை பிசாசே, உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, ஓடி போவான். எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க, எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். சாத்தானே, என்னை தொடாதே, என் சரீரத்தை தொடாதே, என்னை பலவீனப்படுத்த அதிகாரம் இல்லை. உன் கையை எடு. சபி இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற சாத்தானே, சோர்வை கொண்டு வருகிற சாத்தானே, உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில், உன்னை எதிர்க்கிறேன், உன்னை துரத்துகிறேன். போ, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு சோர்வை கொண்டு வர உனக்கு அதிகாரம் இல்லை. துரத்துகிறேன் பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே போ. இயேசுவின் நாமத்தில் இச்சையின் ஆவியே வெளியேறி போ. வேசித்தனத்தின் ஆவியே, விபச்சார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. Get out your devil. போ, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். பயத்தை கொண்டு வருகிற ஆவியே, கவலையை கொண்டு வருகிற ஆவியே, பண ஆசையை கொண்டு வருகிற சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இப்பொழுதே நீ வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். என் கணவரை தொடாதே, என் மனைவியை தொடாதே, என் பிள்ளைகளை தொடாதே. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. விரட்டுங்க, விரட்டுங்க, துரத்துங்க பொல்லாதவனை. என் வீட்டை விட்டு வெளியேறு பிசாசே, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு. என் வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை, என் குடும்பத்துக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை, யாரையும் தொட உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில், விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள இயேசுவுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். வீட்டுக்குள்ள இயேசுவுடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எங்க வீட்டுக்குள்ள இயேசுவுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். என் கணவர் மீது, என் பிள்ளைகள் மேல, என் மனைவி மேல, என் மாமியார் மேல, என் மாமனார் மேல, எங்க வீட்டில் தகப்பனார் மேல, தாயார் மேல இயேசுவுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தம், என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம். சாத்தானே, உனக்கு அதிகாரம் இல்லை, என் வீட்டிலே உனக்கு அதிகாரம் இல்லை.